Krishna Krishna Hare Hare Rama Hare Rama Hare Rama 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 Hare Hare. सद्गुरुनाथ महाराज की नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः भगवन्नाम साम्राज्य लक्ष्मी सर्वस्व विग्रहं श्रीमद्बोधेन्द्र योगीन्द्र देशिकेन्द्रमुपास्महे पूर्ण प्रेम रसस्वरूप ममलं माधुर्यमुग्धे क्षणं भक्तानां हृदयंगमं निजजनान् प्रह्लादयन्तं प्रियाने अव्याजस्मितलेशसुन्दरमुखेनाकर्षयन्तं स्वकान् ह्यस्माकं कुलदैवतं स्मरमणः श्रीमाधुरी जीवनम् मेघश्यामलसुन्दरं कटिलसत्काञ्चिं सुवर्णाम्बरं मन्दस्मेरमुखं सरोजनयनं वंशीविलोलाधरं नानाभूषणभूषितं सुललितं नृत्यत्पदाम्भोरुहं राधाभूषितवामभागमनिशं श्रीभक्तपालं भजे श्रीमत्प्रेमिकपादाब्जं भावयन्तं सदा हृदि श्रीमद्वेङ्कटकृष्णाख्यं श्रीहरिं सद्गुरुं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि नमस्तस्मै भगवते वासुदेवाय साक्षिणे य इदं कृपया कस्मै व्याचचक्षे मुमुक्षवे योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमुमुचते नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं राधिकाकुचकस्तूरी कुङ्कुमाङ्कितवक्षसं शृङ्गाररसमूर्तिं तं भक्तकोलाहलं भजे सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनम् பீஷ்மாச்சாரியாள் பரம பாகவதோத்தமன் அப்படின்னு சுகாச்சாரியால் சொல்கிறார். மகாபாகவதோ மகான் அப்படி எல்லாரையும் சுகாச்சாரியால் பாகவதன் அப்படின்னு சொல்லிட மாட்டார். சில பேரை தான் சொல்கிறார். பரதஸ்து மகாபாகவதா அப்படின்னு பரதனை மகாபாகவதன் அப்படின்னு சொல்கிறார். ஹனுமாரை பற்றி சொல்லும் பொழுது பரமபாகவதோ ஹனுமானி அப்படின்னா ஹனுமார பரமபாகவதன் அப்படின்னு. துருவனையும் பாகவதன்கிறார். பிரஹ்லாதனை மகானுபாவா மகதாம் மகிஷ்டா பிரவருத்த பக்தியாகி அனுபாவிதாசையே நிவேஷ்ய வைகுண்டம் இமம் விகாசி. பிரஹ்லாதனை பற்றி கேட்க வேண்டாம். எந்த இடத்துலலாம் பிரஹ்லாதன் வரானோ அவன் வரானோ வரலையோ இவரே வர வச்சுடுவார் பிரஹ்லாதனை. நரசிம்ஹர் அப்படின்னு சொன்னால் பிரஹ்லாதன் வந்துடுவான். பிரஹ்லாதனை பற்றி சொன்னால் பரமபாகவதன் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் சில பேர் தான் மகாபாகவதன் அப்படின்னு சொல்கிறதுலேருந்தே என்ன தெரியறதுன்னா அவள் தனியாக இருக்கான்னு தெரியறது இல்லையா? எல்லார மாதிரியும் இல்லை. பாகவதத்தில் எத்தனையோ மகான்களுடைய கதா வருது. அதில் இவாளை பற்றி சொல்லும்பொழுது மட்டும் மகாபாகவதன் மகாபாகவதோ மகானு அப்படின்னு சொல்லும் பொழுதே தனிப்பெருமை தெரியறது. சத்யசந்தன், பிரம்மச்சாரி,
வதான்யன், இவ்வளவு கல்யாண குணங்கள் பீஷ்மாச்சாரியாளுக்கு அநேகம் இருந்த பொழுது இது எல்லாம் யாருக்கு வரும்னா பாகவதனாக இருக்கிறவனுக்கு தானே வரும். எவன் பாகவதனாக இருக்கிறானோ அவன் சத்தியசந்தனாக இருப்பான். வசுதேவரே உதாரணம். குழந்தையை கொண்டு கொடுத்துட்றேன்னார். தேவகியால் உனக்கு பிரச்சனை இல்லையே கம்சா, அவளுக்கு பிறக்கிற குழந்தையால் தானே குழந்தையை கொண்டு கொடுத்துட்றேன், புத்திரான் சமர்ப்பயிஷ்யே சியாகான்னார். முதல் குழந்தை பிறந்தது, ஒளிச்சு வச்சுக்கலாமோ இல்லையோ, ஒளிச்சு வச்சுக்கலாமோ இல்லையோ, இல்லை நந்தபாபாவை கூப்பிட்டு இந்த குழந்தையை கொண்டு போய் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லலாம் இல்லையோ. அப்படிலாம் சொல்லலை, நேராக கம்சன்ட்ட கொண்டு போய் கொடுத்து விட்டார். கம்சன் அதை பார்த்து நடுங்கி விட்டாங்கிறார். சத்தியே செய்வ வியவஸ்திதிம், இத்தகைய ஒரு சத்தியசந்தரனா லோகத்திலேயே பார்த்தது இல்லையே. அப்போ அதுக்கு காரணம் என்னன்னா வசுதேவன் பாகவதன், வசுதேவன் ராஜா யாதவன் அப்படிலாம் 1000 விஷயங்கள் வசுதேவனுக்கு இருக்கும் பொழுது வசுதேவனுக்கு இப்படி ஒரு குணம் வந்ததுக்கு காரணம் என்ன? அம்பரீஷோ மகாபாகா, அம்பரீஷனை மகாபாகவதன்னு சொன்னார். சப்ததீபவதீம் மஹீம், 7 தீபத்துக்கும் அதிபதியாக இருந்ததுனால இல்லை, 7 தீபத்தையும் மண்ணாங்கட்டி மாதிரி நினச்சான். அது ஒரு படி மண்ணு தானே அப்படின்னு நினச்சதுனால 7 தீபத்துக்கு அதிபதியாக ஆயிடுவா. ஆனால் இந்த பாவம் யாருக்கும் வராது. அது யாருக்கு வரும்னா அது பாகவதனுக்கு தான் வரும். அப்படி அதனால் பாகவதன் அப்படின்னு சொல்லிவிட்டாலே என்ன என்ன நல்ல குணங்கள்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காளோ அது எல்லாம் வந்துடுமா. யோமே பக்த சமே பிரியா, எல்லார காட்டிலும் இவன் தான் சிரேஷ்டன்கிறான். சமே யுக்த தமோமதா, இப்படி இருக்க பரம பாகவதன், இப்படி இருக்கிற பக்த சிரேஷ்டன், அவனை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அவனுக்கு பிடிக்கிறதுங்கிறது அடுத்து, அவனுக்கு என்ன பிடிக்கிறத விட எனக்கு அவனை ரொம்ப பிடிக்குங்கிறான். யாரை காட்டிலன்னா ஞானிபியோபி மதோதிகா கர்மிபியஷ்சாதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுனா. எல்லார காட்டிலும் யோகி பெரியவன் அப்படின்னா அப்போ யோகா எனக்கு வராதே கிருஷ்ணா. யோகி தான் எல்லார காட்டிலும், கர்மட்டனை காட்டிலும் யோகி தான் பெரியவன், கர்ம யோகியை காட்டிலும் வெறும் யோகி தான் பெரியவன். ஞானியை ஞானிங்கிறது இங்கே சாட்சாத் ஸ்வரூப ஞானியை சொல்லலை. அது ஞானிபியோபி மதோதிகான்னா உடனே பொதுவாக எல்லாரும் ஸ்வரூப பிரம்மபூதாலாம் ஆன ஞானின்னு நினச்சுடுவா. அந்த ஞானியை சொல்லலை, படித்த அறிவு இருக்கும் இல்லையா அவனை சொல்கிறான். ஞானிபியோபி மதோதிகா கர்மிபியஷ்சாதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுனா. பட்டுன்னு யோகம் எல்லாருக்கும் வராதேன்னு கிருஷ்ணனுக்கு தெரியாதா? சர்வஜன். அடுத்த ஸ்லோகத்திலே சொல்கிறான், யோகினாம் அப்படி சர்வேஷாயாம், எல்லாத்த காட்டிலும் யோக புருஷால் பெரியவா தான், அதில் சந்தேகமே இல்லையே. ஏன்னா சரீரத்தை துச்சமாக மதித்து சரீரத்தை ஒரு பொருட்படுத்தாமல் அவா அஷ்டாங்க யோகம் அப்படின்னு இந்த உபாசனை பண்ணும் பொழுது உட்காரவே முடியல நம்மளால். யோகம் இருக்கட்டும், யமன் நியமம் ஆசனம் பிராணாயாமம் இருக்கட்டும், யோகன்னா இன்றைக்கி எல்லோரும் யோகா கிளாஸ் அப்படிங்கிறா. என்னத்துக்குன்னா உட்கார சொல்லி கொடுக்குறான்னா நிமிந்து உட்காருங்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அது கிடையாது ஆசனங்கிறது. அது பாகவதத்தில் சொல்கிறது ஏகத்திர ஸ்திரமாசனம் அப்படின்னு. துருவன் நின்னான் இல்லையா, மழை போல நின்னான்கிறார். அசையாமல் இடி இடிக்கிறதா, மழை பெய்யறதா, காற்று வீசுறதா, வெயில் சுடுறதா. ஆனால் எப்படி இருந்தான் அப்படின்னா மழை மாதிரி இருந்தான். பஞ்சமேமா சிறுப்பிராப்தே ஜிதஸ்வாசோ நிருபாத்மஜா தியாயன் பிரம்ம பதைக்கேன தஸ்தௌ ஸ்தானுரிவாச்சலஹா. அதுக்கு தான் யோகம்னு பேர், அதுக்கு தான் ஆசனம்னு பேர். அப்படி உட்காரணும் 2 மணி நேரம், அப்படியே உட்காரணும், அப்படி எப்படி அசையக்கூடாது. இந்த ஆசனம் பயில்றதுக்கு தான் மற்ற ஆசனங்கள்லாம், மரக்கட்டாசனம், மகராசனம், குக்குட்டாசனம், என்னெல்லாமோ நிறைய ஆசனங்கள்லாம் போடுறா பாருங்க. அதெல்லாம் எதுக்குன்னா இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வரத்துக்கு தான். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடுத்தோன்னா நீ கண்ணை மூடி, ஏன்னா நீ ஸ்திரமான இடத்துல உட்காரலை, ஸ்திரமாக உட்காரலை அப்படின்னா உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் செதறங்கிற. இப்படி அசைஞ்சுட்டே இருந்தா அதுதான் கதையிலேயே அப்படியே உட்காரணும் அப்படிங்கிறது. இப்படி திருப்பினோன்னா 5 நிமிஷம் அடுத்து என்ன சொன்னார்னே தெரியாது. என்னத்துக்கு எல்லோரும் சிரிக்கிறேன், மற்றவெல்லாம் சிரிப்பா, இவளுக்கு புரியாது எதுக்கு சிரிக்கிறான்னு தெரியாது, எல்லோரும் சிரிக்கிறதுனால சிரிப்பா. நல்ல வேலை பக்கத்தில் இருக்கிறவா எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்கறது இல்லை.
அப்படி நம்மளுடைய அந்த கான்சன்ட்ரேஷன் சதறி போயிடும். அதுக்காக தான் நிமிந்து உட்காரணும், ஸ்திரமாக உட்காரணும் அப்படின்லாம் யோக சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. அப்படி அந்த யோகியை பற்றி பகவான் பேசும் பொழுது அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பகவான் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லாராலையும் முடியாதே, அது பகவானுக்கு தெரிஞ்சு சொல்கிறான். யோகினாம் அபி சர்வேஷாயாம் மத்கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்ததமோ மதா. நீ பக்தின்னு ஒன்று இருந்துடுத்துனா யோகங்கள்லாம் தானாக கைகூடிடும்பா. எது முக்கியம்? யோகியாக இருக்கிறது முக்கியமா, என்னிடத்துல மனசை பறிகொடுக்கிறது முக்கியமா அப்படின்னு கேட்டால் மத்கதேன அந்தராத்மனா, என்னிடத்துல அவனுடைய ஆத்மாவை சர்வபணம் பண்ணிவிட்டு என் விஷயமா அவன் மனசை ஒப்படைச்சு விட்டான்னு சொன்னால் அவனுக்கு என்னன்னா ஸ்ரத்தாவான், ஸ்ரத்த உடையவனா ஆயிட மாட்டானா? ஸ்ரத்த வந்துடும் கிருஷ்ணன்டக. ஸ்ரத்த வந்து என்ன பண்ணுவானா? பஜதே யோமாயா, ஸ்ரத்தையோடு கூட எவன் என்னை பஜிக்கிறானோ அவன் தான், அவனை கண்டாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி. இந்த ஸ்லோகத்துக்கு எடுத்துக்காட்டே ஸ்ரீ ஸ்ரீ குருநாத்தால் சொல்லுவா பீஷ்மர். எல்லாம் இருக்கு அவர்கிட்ட. கர்மயோகினா அப்படி ஒரு கர்மயோகி, ஞானினா வாஸ்தவமான ஞானம், வெறும் புஸ்தக ஜானம் மட்டும் இல்லை, ஸ்வரூப ஜானம் உண்டு. அப்பேற்பட்ட ஞானம், சத்யசந்தன், யோக நிஷ்டால், சித்த புருஷன், பிரம்மச்சாரி, எவ்வளவு குணங்கள். மகாபாரதத்தில் இந்த பீஷ்மருடைய குணங்களெல்லாம் எடுத்து பார்த்தா பா எப்பேற்பட்ட மகாபுருஷன். ஸ்ரீராமச்சந்திர பிரபுவை போல பிரகாசிக்கிறார். அப்பாவுக்காக கிரகஸ்த தர்மத்தையே துச்சமாக தூக்கி எரிஞ்சு விட்டார். ஏன்னா சந்தனும் சௌக்கியமாக இருக்கணுமா, சந்தனும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னுட்டு. அது மகாபாரத கதை. அந்த கதைக்குள்ளே இப்போ நம்ம பிரவேசம் பண்ண வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். சத்சங்கத்தில் இருக்கிறவா எல்லாருக்குமே அது என்ன கதைன்னு தெரியும். விஷயம் என்னன்னா, நான் ஜென்மம் இனிமே பிரம்மச்சாரியாக தான் இருப்பேன், சத்தியம் அப்படின்னு சத்தியம் பண்ணிவிட்டார். அம்மாட்டக்க சத்தியம் பண்ணிவிட்டார். அதிலிருந்து கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியா. பிரம்மச்சாரினா பேருக்கு மட்டும் இல்லை, நிஜமா பிரம்மச்சாரி. வாயால் மட்டும் சொல்கிறது பிரம்மச்சரியமாக ஆயிடாதே. மனோ நிகிரகம் தான் வாஸ்தவமான பிரம்மச்சரி. லோகத்தில் ஹம்பக் பண்ணிட்டு பிரம்மச்சாரி பிரம்மச்சாரின்னு தட்டாடையை கட்டிட்டா பிரம்மச்சாரின்னு அர்த்தமா? கச்சங்கட்டின பிரம்மச்சாரியா எத்தனை பேர் இருக்கா தெரியுமா? கச்சங்கட்டின பிரம்மச்சாரிகள் எத்தனை பேர் இருக்கா தெரியுமா? பிரம்மச்சரியன்னா என்ன அப்படின்னா எனக்கு தெரியுங்கிறா சீதா அம்மா. தவ வஷ்யேந்திரியத்வஞ்ச ஜானாமி சுபதர்ஷனா. ராமரை பார்த்து சொல். 1000 பேர் லோகத்தில் ஜிதேந்திரியன் 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 அப்படின்னு போர்டு போட்டுக்கலாம். அந்த இடத்துல தான் ஸ்ரீ ஸ்ரீ குருநாத்தால் சொல்லுவா, வாஸ்தவமான ஜிதேந்திரியன் எவன் தெரியுமா? பொண்டாட்டிகிட்ட எவன் ஜிதேந்திரியன்னு பட்டம் வாங்குறானோ அவன் தான் ஜிதேந்திரியன், அவன்தான் பிரம்மச்சாரி அப்படின்னு. இவர் என்னன்னா அப்படி ஒரு பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவர். விவாகம் பண்ணிக்கல. பொதுவாக பிரம்மச்சாரினா விவாகம் பண்ணிக்காதவன பிரம்மச்சாரின்னு விடுவா. சாஸ்திரம் அப்படி சொல்லவே இல்லை. கல்யாணம் பண்ணிட்டு பிரம்மச்சரியத்தில் இருக்கலாம். பிரம்மச்சரியங்கிறது என்னன்னா மனோநிகிரகத்தை தான் பிரம்மச்சரியங்கிறா. மனசை அடக்கணும். மனசை அடக்கிவிட்டேன்னு சொன்னால் எந்த ஆசா பாசங்கள்லையும் பிரவருத்தி இல்லாமல் மனசை நீ அடக்கிவிட்டேன்னா அவன்தான் பிரம்மச்சாரி. இல்லாத போனால் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்காமல் கல்யாணமே ஆளை பொண்ணெல்லாம் பார்த்தாரு, கல்யாணம் ஆளை பிரம்மச்சாரியாகவே இருந்துட்டார் அப்படின்னாலும் மனோ நிகிரகம் ஏற்படலைன்னா அவரை பிரம்மச்சாரின்னு கிருஷ்ணன் ஏற்றுக்கல. மித்யாச்சார சவுச்சியதே. காஷாயமே கட்டின்றாலும் அவன் போய் புலிகின்னுட்டான். பயங்கர போய் எனக்கு தெரியுங்கிறான் கிருஷ்ணா. கர்மேந்திரியானி சையம்ய, கர்மேந்திரியங்களெல்லாம் அடக்கி விட்டு யாஸ்தே மனசாஸ்மரன்னு. வெளியில் என்னன்னா அச்சுச்சோ 10 பேருக்கு முன்னாடி இதை பண்ணிட்டோன்னா என்ன சொல்லிடுவா, நான் பிரம்மச்சாரின்னு வேற லோகத்தில் பிரக்யாதி பெற்றுவிட்டேனே, என்னை பற்றி என்ன சொல்லிடுவாளோ அப்படின்னு நினச்சிண்டு ஆஷா பாசங்களில் மனசுலையே நினச்சிக்கிறானோ. அப்படி நினச்சிட்டு இருக்கிறவன் எவன் இருக்கிறானோ அவன் மித்யாச்சாரா, பொய்யா எல்லாத்தையும் ஆச்சரணம் பண்ணுறவன். மித்யாச்சார சௌச்சியதே அப்படின்னு காட்டமாகவே கீதையில் கொஞ்சம் எல்லாரையும் வெய்ய வேற வெய்வான் இந்த கிருஷ்ணா.
பாகவதத்துலேயும் அப்படி இருக்கு. பாகவதத்தில் கூட சில இடங்களில் கிருஷ்ணன் பேசும் பொழுது ரொம்ப கம்பீரமாக இருக்கும், பயமாக வேற இருக்கும். நம்ம கிட்டாவா அப்படி பேசுகிறான் அப்படின்னு. ஏன்னா அந்த சமயத்தில் அவன் சாஸ்திரத்தை சொல்கிறான். வேதாந்தக்கது வேத விதேவச்சாகம் அப்படிங்கும் பொழுது சாஸ்திரத்தை சொல்லும் பொழுது சாஸ்திரத்தை உள்ளது உள்ளபடி தானே சொல்லி ஆகணும். இவர் எப்பேற்பட்ட பிரம்மச்சாரின்னா அப்பேற்பட்ட ஒரு பிரம்மச்சாரி. இப்போ பிரம்மச்சரியத்தினுடைய பெருமை புரியறதா? பிரம்மச்சரியன்னா என்ன அப்படின்னுட்டு பேர்பட்ட ஒரு பிரம்மச்சாரி பீஷ்மாச்சாரியாள். ஆனால் பாகவதத்தில் அதை முக்கியமாக சொல்லலை. இப்போ நான் கூட ஒரு 10 நிமிஷம் பிரம்மச்சரியன்னா என்னென்னு உபன்யாசம் பண்ணிவிட்டேன். சுகாச்சாரியால் அப்படிலாம் சொல்லலை. அப்படிலாம் சொல்லாமல் பீஷ்மருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும் பொழுதே மகாபாகவதா மகானு அப்படி சொல்கிறதுக்கு காரணம்தான் சொல்லிட்டு வரேன். பாகவதன் அப்படின்னு நீ சொல்லிவிட்டாலே மற்ற எல்லாம் அதில் அடங்கி விடும். தனியாக சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்படிங்கிறதுனாலே வெறும் பாகவதன்னு சொல்லாமல் மகாபாகவதோ மகானு அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்ட பீஷ்மாச்சாரியால் அம்பு படுக்கையில் குருக்ஷேத்திரத்தில் படுத்து கொண்டிருக்கிறார். பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவானா, உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்து கொண்டு படுத்துட்டுருக்கிறார் அப்படின்னு பொதுவாக வாஞ்சிதஸ்தூத்தராயணா அப்படின்னு பாகவதத்திலே சொல்லியிருக்கிறார். ஆனால் அதுக்கு நம் குருநாத்தால் தான் அர்த்தம் பண்ணுவார். அப்பேற்பட்ட யோக புருஷாலாக இருக்கிறவாளுக்கு உத்தராயண புண்ணிய காலத்தில் போனாதான் மோட்சமாக என்ன இல்லையா? அஜாமில மாதிரி ஒருத்தருக்கான்னு வச்சுக்கோங்க, உத்தராயணத்தில் போயிட்டான், உடனே அவனுக்கு வைகுண்டம் கொடுத்துருவாரான்னா பெருமாள். அஜாமிலனுக்கு கொடுத்த விஷயம் வேறு. நாமன் சொன்னால் போனான் கரையேறினான்னு அந்த கதை. மகா பாபி ஒருத்தன் லோகத்தில் அவ்வளவு பாப செயலையும் செய்திருக்கிறான். கரெக்டாக ரொம்ப எதெல்லாம் சாஸ்திரத்தில் புண்ணிய காலம்னு சொல்லியிருக்கோ அந்த புண்ணிய காலத்தில் அவன் போயிட்டாங்கிறதுக்காக உடனே நல்ல கதியாக கிடச்சிடும். அதுவே ஒரு மகாத்மா. ஜென்மம் அப்படி சுத்தாத்மாவாக வாழ்ந்தார். தட்சிணாயணத்தில் போயிட்டார். உடனே தட்சிணாயணத்தில் போயிட்டாருங்கிறதுக்காக தட்சிணாயணத்தில் போனால் பிராயச்சித்தம்லாம் உண்டு. இந்த காலத்தில் போயிட்டால் அதுக்கு பிராயச்சித்தம், இந்த தேசத்தில் போனால் பிராயச்சித்தம், ஏகப்பட்ட பிராயச்சித்த காண்டன் இவ்வளோ பெருசு இருக்குண்ணா புஸ்தகத்தில். என்ன பண்ணுறது? அது ஏதாவது உபயோகம் வேணுமோ இல்லையோ, அதனால் தட்சிணாயணத்தில் போனால் பிராயச்சித்தம் அப்படின்னு. மகாத்மாவாக ஒருத்தர் இருந்தார், அவர் போயிட்டார்னா அவருக்கு தட்சிணாயணமாக இருந்தா என்ன, உத்தராயணமாக இருந்தா என்ன? அது ஏதோ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காரு, உத்தராயணங்கள்லாம் புண்ணிய காலங்கள் அப்படின்னு விதிச்சிருக்கா. அதனால் அதை கடைபிடிச்சுன்னு வரோம். இவாளை போல இருக்கிறவாளுக்கு உத்தராயணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு குருநாத்தால் சொல்லவே மாட்டார். அர்த்தம் பொதுவான அர்த்தம் அதான். உத்தராயண புள்ளி, அதனால தான் உத்தராயண புண்ணிய காலம் வந்த உடனே பீஷ்மாஷ்டம் இப்போ தானே போச்சு, போன பட்சம் தானே பீஷ்மா ரத சப்தமி அப்படிங்கிறது வரும். ரத சப்தமி முடிஞ்சதுன்னா பீஷ்மாஷ்டமி அப்படின்னு வரும். லோகத்தில் எல்லாரும் அந்த பீஷ்மாஷ்டமியை கொண்டாடுறோம், நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம். அவர் எதுக்கு காத்துட்டு இருந்தார் அப்படிங்கும் பொழுது ஆச்சரியமான ஒரு அர்த்தம் குருநாதால் சொல்லுவா. கிருஷ்ணனுக்காக காத்துட்டு இருந்தார். பிரசன்னாசாருணலோச்சனோல்லசன் முகாம்புஜா தியானபதா சதுர்புஜா பிரதீக்ஷதாம் சதேவதேவோ பகவான் பிரதீக்ஷதாம் கலேவரம் யாவதிதம் ஹினோம்யஹம். வந்த பகவானை பார்த்து சொல்கிற ஸ்லோகம் தான் அது. அவர் இது எதை எதிர்பார்க்கிறார்னா அந்த கிருஷ்ணனைத்தானே எதிர்பார்க்கிறார். தியானபதா கிட்டத்தட்ட 10 நாள் யுத்தம் பண்ணி அப்புறம் அம்பு பிடுக்கையில் படுத்து சரதல்பத்தில் கடக்கார். எத்தனை நாட்கள் கடக்கிறார். திரும்ப தர்மபுத்திரனை பகவான் அழைச்சிட்டு வந்து பார்க்குற வரைக்கும் கடக்கிறார். அப்படி கடக்கிற போது என்ன பண்ணார்னா தியானபதா தியானம் பண்ணிட்டு இருந்தார். தியானத்துக்கு விஷயமாகின்ற பிரபு அவன். தியானத்துக்கு விஷயமாகின்ற பிரபுவை கண்ணுக்கு நேராக எனக்கு பார்க்க கிடைச்சதே அப்படின்னு சொல்ல போகிறார். பீஷ்மர் சொல்ல போகிறார். அவருடைய பாவம் என்னன்னா கிருஷ்ணனை பார்க்கணும்னு சரதல்பத்தில் கடந்தாராம். சரதல்பத்தில் இருக்கிறதே ஒரு தபஸ் அவருக்கு. ஒரு க்ஷணம் ஆகுமா, அர்ஜுனா என்னை காப்பாற்றி கொண்டு போய் வச்சு விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு. சொன்னாதான் அர்ஜுனன் செய்ய மாட்டானா, யுத்தம் தான் பூர்த்தி ஆகிடுத்தே அப்படியே கடப்பானே அப்படின்னா அவருக்கு மட்டிலும் ஸ்வச்சந்த மிருத்யுன்னு ஒரு வரம். எப்போ நினச்சாலும் அவர் பைக்கலாம். அவரை மிருத்யு ஒன்றும் பண்ணிவிடாது. அவர் நினைக்கும் பொழுது தான் மிருத்யு வரும்.
அவர் இந்த க்ஷணம் நினச்சிவிட்டார், இனி என்னத்துக்கு இருக்கணும், இந்த வம்சத்துக்காக என்ன உழைப்பு, இந்த வம்சம், இந்த பரத வம்சம், இந்த கௌரவ வம்சம் சின்ன பின்னமாக இருக்கும் பொழுது இந்த வம்சத்தை காப்பாற்றினார். தான் தான் அந்த வம்சத்துக்கு உரிய ராஜா. அவர் தானே சந்தனுடைய மூத்த பிள்ளை, கங்காபுத்திரன் அப்படின்னு. கங்காதேவியனுடைய புத்திரன் இல்லையா, அவர் தானே மூத்த பிள்ளை. அப்பாவனுடைய சுகத்துக்காக ராஜ்யத்தை துச்சம்னு தூக்கி எறிஞ்சார். பிரம்மச்சரியத்திலேயே இருந்தார். அவனுக்கு விசித்திர வீரியன் சித்ராங்கதன் பிள்ளையெல்லாம் பிறந்தான். சந்தனுக்கு ஒரு பிள்ளை வியாதியில் போயிட்டான். வம்சவிருத்தியே ஆகலை. வம்சவிருத்தி ஆகலைன்னா ராஜ்யானா எப்பேற்பட்டது, எப்பேற்பட்ட பதவினா கைங்கரியங்கிறார். ராமர் தான் சொல்கிறார். வேறு எங்கேயும் இப்படி ஒரு அபிப்பிராயம் ராஜ்யத்துக்கு இருந்த மாதிரி தெரியல. கௌசல்யா மாதாவை பார்த்து ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சொல்லும் பொழுது, அம்மா அப்பா எனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான்னு தானே சொல்லணும், அப்படி சொல்லலை. அம்ப பித்ரா நியுக்தோஸ்மி பிரஜாபாலன கர்மணி. அம்மா அப்பா எனக்கு ஒரு கைங்கரியம் கொடுத்துருக்கா. என்ன வார்த்தை! அப்போ நம்மளுடைய ராஜாக்கள்லாம் எப்படி இருந்திருக்கா, ராஜாக்கள்லாம் எப்படி இருந்திருக்கா அந்த காலத்தில் அப்படின்னா கைங்கரியன்னு நினச்சிருந்தாலாம். ராஜ்யங்கிறத பாரம்னு நினைப்பாவா, லக்ஸரின்னு நினைக்க மாட்டா. பிற்காலத்தில் ஹிஸ்ட்ரியில் நிறையா ஆயிருக்கு, அது நமக்கு முக்கியம் இல்லை. ஆனால் உண்மையாக நம் தர்மத்தை வாஸ்தவமாக புரிஞ்சின்ற ராஜபுத்திரர்கள், ராஜோத்தமர்கள் எப்படி இருந்தான்னு கேட்டா எப்படி இருந்தா. அதனால இந்த குடும்பத்துக்காக பாடுபட்டு இந்த குடும்பத்தில் வாழ வச்சு எல்லாரையும் காப்பாற்றி ஆளுக்கு ஆளாக வளர்த்து திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன் எல்லாரையும் வளர்த்ததே இவர் தான். பீஷ்மாச்சாரியால் தான். அப்பேற்பட்டவர் இன்னைக்கு மனசில் நினச்சுட்டா போகிறோம். ஏன்னா பகவான் பார்த்துக்கிறான், என்னையே பார்த்துக்கிற பிரபு அவன்தானே. போரும்னு மனசில் நினச்சுட்டார். பீஷ்மர் கிளம்புறதுக்காக தயாராக இருக்கிறார். குருக்ஷேத்திரத்தில் இருக்கிறார். தர்மபுத்திரன் பகவானை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வரான். இந்திரபிரஸ்தத்தில் தானே இருக்கா இப்போ இவா. தர்மபுத்திரன் வரும் பொழுது வாசல்ல தாருகன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். பகவானை தரிசனம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதும் தாருகன் சொல்லிவிட்டார், பகவான் இப்போ தியானத்தில் இருக்கிறான், தியானம் முடிஞ்சு பகவான் வரும்பொழுது தரிசனம் ஆகும், சித்த இங்கேயே இருங்கோ, 8 மணி தியானம் பண்ணுற சமயம், யாரும் உள்ளே போகப்படாது. இவருக்கு ஒரே கன்ஃபியூஸ், என்னடா அது தேவ நாராயண சதானுட்டு எல்லாராலையும் தியானம் பண்ண வேண்டிய பிரபு அந்த பகவான் ஆச்சே, அந்த பகவான் யாரை தியானம் பண்ணுறான், அவனை தானே எல்லாரும் தியானம் பண்ணணும், அவன் யாரை தியானம் பண்ணுறான் அப்படின்னு இவருக்கு மனசில் ஒரு சம்சயம் ஏற்பட்டுடுது. 1 மணி நேரம் 9 மணிக்கெல்லாம் அப்படியே தனார்னு அந்த கதவு திறக்கும். அப்படி கதவு திறந்ததும் பகவான் வந்ததும் உடனே தர்மபுத்திரன் பகவானை கேட்டான், கிருஷ்ணா தேவநாராயண சதானு ஒன்னதானே கண்ணா எல்லாரும் தியானம் பண்ணணும், நீ யாரை தியானம் பண்ணுற, உனக்கு தியானம் பண்ண யார் இருக்கா, உன்னையே நீ தியானம் பண்ணிக்கிறியோ. கண்ணன் சொன்னா, என்னையே நான் தியானம் பண்ணலை, என்னன்னா இப்படி கேட்டுவிட்டேன் என்ன போய், ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தியானம் பண்ண நான் ஒருத்தன் தான் இருக்கேன், எனக்கு தியானம் பண்ண எத்தனை பேர் இருக்கா தெரியுமா, யாரை கிருஷ்ணா தியானம் பண்ணுறேனா, என் பக்தர்களைத்தான் தியானம் பண்ணுறேன். நிவൃத்தி ஞான தேவ சோபான முக்தா பாய் ஏகநாத நாமதேவ துகாராம். நான் பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. இந்த ஸ்லோகமே கிருஷ்ணன் சொன்ன ஸ்லோகமானு தெரியல எனக்கு, ஆனால் பரமபாகவதான் ஸ்மராமி அப்படிங்கிறத சொல்கிறத வச்சு பார்க்கும் பொழுது இது இந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்கு இல்லையா. அப்போ பகவான்கிட்ட கேட்டார் தர்மபுத்திரன், அத்தனை பேர் இருக்காருனா கிருஷ்ணா இப்போ யாரை தியானம் பண்ணுற, இன்னைக்கு யாரை தியானம் பண்ண அப்படின்றத கிருஷ்ணன் சொன்னால், தாத்தாவை தான் நான் தியானம் பண்ணேன், பீஷ்மாச்சாரியால தான் தியானம் பண்ணேன் அப்படி. தர்மபுத்திரனுக்கு பல கஷ்டங்கள் ஹிருதயத்தில் ஓடுறது, தர்மசாத்வச சங்கிதா அப்படின்னு சொல்லும்படியாக எது தர்மம் எது அதர்மம்னு தெரியாமல் சந்தேகம் வந்துடுத்து. தர்மபுத்திரனுக்கே சந்தேகம் வந்துடுத்து.
ஏன்னா நிறையா குடும்பம் கஷ்டப்படுறது இல்லையா? மகாபாரத யுத்தத்தினால எத்தனை பெண்மணிகள் கணவர்களை இழந்தா, எத்தனை பெண்மணிகள் குழந்தைகளை இழந்தா, எத்தனை பேர் தன்னுடைய அண்ணா தம்பிகளெல்லாம் இழந்தா. யதா பங்கேன பங்காம்பா சுரயாவா சுராகிருதம். சகதியில் விழுந்து உடம்புல ஏற்பட்ட அழுக்குக்கு அந்த அழுக்கை நீக்கிறதுக்கு சகதியிலேயே போய் குளிச்சா அழுக்கு நீங்குமா என்ன? யதா பங்கேன பங்காம்பா சுரயாவா சுராகிருதம். அப்படிலாம் அவருக்கு மனசில் நிறையா சந்தேகம். அந்த சந்தேகத்தை நிவர்த்திக்கணும் தான் கிருஷ்ணன்டக வந்தார். பகவானுக்கு அது தெரியாதா? பகவானுடனே இந்த சந்தேகத்தை நீக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பீஷ்மர் தான் சரியான ஆள். ஏன்னா தர்மவிதாம் வரிஷ்டா அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? பீஷ்மாச்சாரியால எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட தர்மாத்மா, அவரிடத்துல அழைச்சின்னு போகணும் என்று பகவான் சங்கல்பம் பண்ணி பஞ்ச பாண்டவர்களை எல்லாரையும் அழைச்சி கொண்டு பகவான் போகிறான். குருக்ஷேத்திரத்தில் சரதல்பத்தில் படுத்துருக்கிறார் பீஷ்மாச்சாரியாள். சப்தரிஷிகளாம் பட்சிகளாக இருந்து கொண்டு உபனிஷத் பாராயணங்கள்லாம் பண்ணுறாளாம். பேர்பட்ட பிரபு பகவான் வந்திருக்கிறான். க்ஷேத்திரமோ தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே. பகவானோ எப்பேற்பட்டவன்னா தர்மயோனி ஜனார்தனா தர்மஸ்ய பிரபுர் அச்சுதா அப்படிலாம் சொல்லும்படியாக தர்மஸ்வரூபியாக தர்ம தேவதையாக இருக்கக்கூடிய பிரபு பகவான். தர்மபுத்திரனோ யாருன்னா தர்மாத்மா, தர்ம தேவதையே. எல்லாம் தர்மன்னு வரது பாருங்கோ. அதனால் ரிஷிகள்லாம் அங்கே வந்துட்டாலாம், கூடிட்டாலாம் எல்லாரும். ஏன்னா அருமையான சபை. இந்த சபையில் இவாள்லாம் பீஷ்மர் என்ன பேச போகிறார், தர்மபுத்திரன் என்ன பேச போகிறான், பகவான் என்ன பேச போகிறான், அது பேசுகிறதெல்லாம் பிற்காலத்தில் பாகவதமாக ஆகிடும், பீஷ்ம ஸ்துதியாக ஆகிடும் அப்படின்னு தெரிஞ்சு எல்லாரும் ஆச்சரியமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். தர்மபுத்திரன், அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன், பகவான் எல்லாரும் வரா. எல்லாரும் வரும் பொழுதே கழுத்தை கூட திருப்ப முடியலையா பீஷ்மாச்சாரியாளால். ஏன்னா சரதல்பம்னா கீழே அம்பு மாதிரி போட்டு மேலே படுக்க வைக்கல, முன்னாடி குத்தி பின்னாடி வந்திருக்கு. அந்த அம்பு அர்ஜுனனுடைய புங்கான சரங்கள் பீஷ்மாச்சாரியாளுடைய சரீரத்தை கூட தொலையமிட்டு பின்வழியாக வந்து அந்த விரணத்தில் அவர் கீழே விழும் பொழுது அப்படியே படுத்துட்டு இருக்கார். அப்படிதான் இருக்கு, அப்படியே படுத்துட்டு இருக்கார். தலை தொங்கிடுத்து அப்படின்னதான் ஒரு அம்பை இப்படி விட்டான், இன்னொரு அம்பை அப்படி விட்டான், அது தலகாணி மாதிரி இருக்கு. அந்த அம்புல அந்த தலை நிற்கிறது. தீர்த்தம் வேணும்னதான் துரியோதனன் ஓடினான், எங்கேயோ போய் தீர்த்தம் எடுத்துன்னு வரேன்னு ஓடினான். அர்ஜுன உடனே மற்றொரு அம்பை எடுத்து அந்த பூமியில் பிரவேசிக்கும்படியாக செய்தான். பூமியை பிளந்து கொண்டு பூமியிலேருந்து தீர்த்தம் வந்தது. அப்படியே வந்து பீஷ்மாச்சாரியாளுடைய வாயில் விழுந்துதான் தீர்த்தம். இன்றைக்கி அது குளமாக இருக்கே, குருக்ஷேத்திரம் போனால் நம்ம அதெல்லாம் தரிசனம் பண்ணலாம். அந்த இடம்லாம் இன்றைக்கி புசரம் பண்ணி வச்சுருக்கா. இங்கே தான் சரதல்பத்தில் பீஷ்மாச்சாரியால் இருந்தார், இங்கே தான் பகவான் கீதோபதேசம் பண்ணான் அப்படின்லாம் இன்றைக்கும் போனால் நம்ம எல்லாத்தையும் தரிசனம் பண்ணலாம் குருக்ஷேத்திரத்தில். அப்படி படுத்துட்டு இருக்கார் சரதல்பத்தில் பீஷ்மாச்சாரியாள். தர்மபுத்திரன் வந்திருக்கிறேன்னதும் அபிவாதனம் பண்ணி நமஸ்கரிச்சான். கிருஷ்ணனும் அபிவாதையே எல்லாம் சொல்லி கிருஷ்ணவர்மாஹம் அஹம்போ அபிவாதையே அப்படிலாம் அபிவாதனம் பண்ணான் கண்ணன். உடனே மெதுவாக கண்ணை மலர்ந்து இப்படி பார்த்தார். பார்த்து தான் தர்மபுத்திரனை பார்த்து பேச ஆரம்பிச்சார். அஹோ கஷ்டம் அஹோ நியாயம் யத்யூயம் தர்மநந்தனா ஜீவிதம் நார்ஹத கிளிஷ்டம் விப்ரதர்மாச்சுதாஸ்ரயா. அப்பா எப்பேற்பட்ட கஷ்டம்பா, அஹோ அஹோன்னு கதறார் பீஷ்மர். கண்கள்லேருந்து கண்ணீராக கொட்டுறது, ஹிருதயம் பரிதவிக்கிறது. அநியாயம் அப்படிங்கிறார். ஏன்னா இப்படி கஷ்டப்பட்டேளே, கஷ்டம் எல்லாருக்கும் தானே வரும் சுவாமி, கஷ்டம் வராதவா யாரும் உண்டு, கஷ்டம் வராதவா யாரும் கிடையாது. ஆனால் நீங்கள் கஷ்டப்படலாமா? ஏன்னா யத்யூயம் தர்மநந்தனாக, அயோக்கியத்தனம் பண்ணுறவன் கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொன்னால் நியாயம், அவன் பண்ணுறதுக்கு அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். தர்மத்தில் இருக்கிறவா நீங்கள் கஷ்டப்பட்டா, அப்போது தர்மாத்மாவாக இருக்கிறவா நல்லவனாக வாழறவனுக்கு கஷ்டம் ஏற்படத்தான் ஏற்படும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் தர்மத்துக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடுமேப்பா. விப்ரதர்மாச்சுதாஸ்ரயா
யுஷ்மத் கிருதே பகூன் கிளேஷான் பிராப்தா தோகவதி முஹுஹு. உங்களை வச்சுண்டு இந்த குந்தி எவ்வளவு கஷ்டப்பட்டா எனக்குனா தெரியும். குழந்தை பிருதா பாலப்பிரஜா வதூஹு. வதூஹுனா குழந்தை. யாருக்குண்ணா? இவருக்கு குழந்தை. இவாத்து மாட்டு பொண்ணு இல்லையா குந்தி. அவ்வளவு கஷ்டப்பட்டா. எதுக்காக கஷ்டப்பட்டானா? உங்களுக்காக தாண்டா கஷ்டப்பட்டா. சம்ஸ்திதே அதிரதே பாண்டவ பிருதா பாலப்பிரஜா வதூஹு யுஷ்மத் கிருதே பகூன் கிளேஷான் பிராப்தா தோகவதி முஹுஹு. அவளே குழந்தை. நீங்கள்லாம் குட்டி குட்டி குழந்தைகள். 5 குழந்தைகள் உங்களை வச்சுண்டு. பாண்டுவும் போயிட்டான், மாதிரியும் போயிட்டா, ஒருத்தர் கூட இல்லை அவளை வச்சு காப்பாற்றுறதுக்கு. திருதராஷ்டிரன் வச்சுட்டான்னா குழந்தைய கொன்னுடுவேன் அப்படிங்கிறான். பீமசேனனுக்கு விஷத்தையே வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டா. குந்தி மாதிரி கஷ்டப்பட்டவள். குந்தி போஜன் தன் தகப்பன் அங்கே போகலாம் இல்லையா? அப்படி போகமாட்டாளாம். போவா. ஏதாவது பிறந்தாத்துல உற்சவம், ஏதாவது ஃபங்க்ஷன், கல்யாணம், ஏதாவது பூனல் அப்படின்னா போவாளாம். கஷ்டம்னா போயிட மாட்டாளாம். ஏன்னா புக்காத்துக்கு கல்யாணம் பண்ணி வந்தாச்சுன்னா புக்காகன்னா எங்காகம் எங்காகம் அப்படி இருந்த குலவத்திகளான உயர்ந்த ஸ்திரீகள் வாழ்ந்த நாடு இந்த நாடு. பெயர்பட்ட ஸ்திரீகள். சதி விஜயம்னு ஒரு கிரந்தம் ஸ்ரீ ஸ்ரீ குருநாதாரோட படிச்சிருக்கா? சதி விஜயம்னு பிரமிச்சுடுவேள். அந்த சதிகள்லாம் வாழ்ந்த பூமியில நம்ம வாழறோம். நமக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னா அவதான். அவளை தானே இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கணும். அப்படி ஒரு சதியில ஒரு சதி இந்த குந்தி. யுஷ்மத் கிருதே பகூன் கிளேஷான் பிராப்தா தோகவதி முஹுஹு. கஷ்டப்படுறது அப்படிங்கிறது விஷயம் இல்லப்பா. ஏன்னா நீ தர்மாத்மாவா இருந்து கஷ்டப்பட்ட. நீ மட்டும் தர்மாத்மாவா இருந்து கஷ்டப்பட்ட. ஏன்னா ஒண்ணுக்கும் கையால் ஆகாதவன் அதனால கஷ்டப்பட்டான்னா பரவாயில்ல. தர்மாத்மா நீ. பீமசேனன் எப்போற்பட்டவன். கதாபாணிஹி விருகோதரஹா கிருஷ்ணோஸ்திரீ காண்டிவம் சாபம் சுஹுத் கிருஷ்ணா ததோ விபத்து. அர்ஜுனனை போல ஒரு வில்லாளி உண்டா? பீமசேனனை போல ஒரு கதாபாணி உண்டா? அப்பேற்பட்ட குடும்பத்துல இவ்வளவு பேர் பாதுகாவலர்களா இருக்கும் பொழுதும் கஷ்டப்பட்டேளே. அதுக்கு மேல ஒன்று சொன்னார். சுஹுத் கிருஷ்ணா ததோ விபத்து. உங்களுக்கு எல்லாவுமா, பரதெய்வமா, குலதெய்வமா, பிராணநாதனா, எல்லாவுமா கண்ணன் இருந்தானேப்பா. உன் கூடயே தானே இருந்தான். சுஹுத் கிருஷ்ணா ததோ விபத்து. கிருஷ்ணன் இருந்தான் நீ இவ்வளவு நாள். நேற்று பரியந்தம் கஷ்டம் தானே. பிறந்த நாளா நேற்று பரியந்தம் இவ்வளவு கஷ்டப்பட்டியே. கிருஷ்ணன் இருந்துமா? பகவானாச்சே கிருஷ்ணன். கிருஷ்ணன் இருந்துமா கஷ்டப்பட்ட அப்படின்னதும் அப்பதான் அவருக்கு மனசுல தோணித்து. அப்போ பகவானுக்கு மேல ஒண்ணு இருக்கு. சர்வம் காலகிருதம் மன்யே. இதுக்கு மேல என்னன்னா காலம்னு ஒண்ணு இருக்குப்பா. காலம்ங்கிறது பகவானை காட்டிலும் பெருசா சுவாமி? பகவானை காட்டிலும் பெருசு இல்லை. ஆனா காலரூபிய அந்த மோதத்தை பகவான் காலத்தை மீறி ஒன்றும் செய்ய மாட்டான். அந்தந்த காலத்துல கஷ்ட காலம்னு வரும், சுகமா இருக்கிற காலம்னு வரும். அந்த காலத்துலலாம் கஷ்டம் வரும்போது கஷ்டப்படத்தான் படுவா. பகவத் பக்தர்களே படலையா? 10 வருஷம் பத்ராஜலத்துல ராமதாஸ் ஜெயில இல்லையா? யாரும் கஷ்டப்படல. பூந்தானம் குழந்தையை இழந்துவிட்டு தவிக்கலையா? கோராகும்பன் குழந்தையை இழந்துவிட்டு கையை இழந்துவிட்டு தவிக்கலையா? யாருக்கு தான் கஷ்டம் வரல? இன்னும் கூட என்னன்னா பரீட்சித்தே கேட்டான் பாகவதத்துல. அதெல்லாம் உபன்யாசத்துல சொல்றது இல்லை. ஏன் சுவாமி கிருஷ்ண பக்தாலாம் கஷ்டப்படுறா? கிருஷ்ண பக்தாலாம் ஏன் சுவாமி ஏழையாவே இருக்கா அப்படின்னு கேட்டது. கிருஷ்ணன் சொல்றானா என் பக்தாலனா நான் ஏழையா தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றாங்கிறார். ஆனா கிருஷ்ணனா அப்படி வச்சுட்டா மாதிரி தெரியல. குச்சேலத்தை கொண்டு எங்க வச்சுட்டான்? கஷ்டம் யாருக்கும் வரும். கஷ்டத்தை மாற்ற மாட்டான். கஷ்ட சமயத்துல கூட இருப்பான். கஷ்ட சமயத்துல கூட இருப்பான். எல்லாருக்கும் இல்லையே சுவாமி.
லோகத்தில் எல்லாரும் தான் கஷ்டப்படுறா, எல்லாரும் கூடயும் தானே பகவான் இருக்கணும். கஷ்டங்கிறது முதல்ல என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம். வியாதி வந்தால் கஷ்டம்பா, காசு இல்லை பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுத்துனா கஷ்டம்பா, அவாவா எதை கஷ்டம் நினைக்கிறாளோ அது கஷ்டம் இல்லையா? கஷ்டத்தை பகவான் மாற்ற மாட்டான், காலத்தை பகவான் மாற்றவே மாட்டான். காலரூபி அன்பமோத தேனுட்டார். பின்ன என்னன்னா அந்த கஷ்ட சமயத்தில் தான் கூட இருப்பான். அது யாருக்கு இருப்பான்? எல்லாருக்கும் இருக்க வேண்டியதானேன்னா எல்லாரும் அவனை கூட இருக்கணும்னு நினைக்கலையே. பின்ன மாறா என்ன நினைக்கிறானா, காசு கொடுக்கலன்னா தெய்வம் இல்லை, தெய்வம் இருக்கான்னா இல்லை. ஏன் இல்லைன்னா எனக்கு காசு தரலையே. காசு தரத்துக்கு தான் தெய்வம் இருக்கா? பகவான் எதுக்கு இருக்கிறான்? நான் கஷ்டப்படுறேன், என்னை வந்து காப்பாற்றையே அப்படின்னு சொல்றா. பகவானுக்கு அதுதான் வேலையா? நீ உண்மையா நம்பல, நீ அவனை நம்பினே, வாஸ்தவமா நம்பினே அப்படின்னு சொன்னா, எம்மனா என் குலதெய்வமே அப்படின்னு ஆழ்வார் எப்படி பிரபத்தி பண்ணாரோ அப்படி நீ பிரபத்தி பண்ணேன்னு சொன்னா அந்த பிரபு எந்த கஷ்டத்திலையும் உன்னை தனியா விடமாட்டான். பின்ன என்னன்னா உன் கஷ்டத்தை தான் கஷ்டன்னு நினைச்சு அவன் வருந்துவன், அவன் தன்னை வருத்திப்பான். பகவான் எந்த சரித்திரத்துல பாருங்கோ, நாமதேவராத்து செவரு விழறதுன்னா தான் முதுக கொடுத்து காப்பாற்றான். ஏன்னா நாமதேவர் தன்னையே கொடுத்துட்டார் இல்லையா பண்டரிநாதன்ட்டக. தான் உட்காந்து செருப்பு தைக்கிறான், தான் உட்காந்துட்டு எல்லாருக்கும் ஹேர் கட் பண்ணி விடுறான், சேனா நாய்க்கு பதிலாக தான் போகிறான், நீலோபாவத்தில் போய் தான் சமைக்கிறான். என்ன இந்த பண்டரிநாதனுக்கு என்னதான் தெரியாதுன்னே தெரியல, எல்லாம் பண்ணிவிட்டான். ஏன் பண்ணான்னா என் பக்தன். அவன் லோகத்தை மறந்துட்டான், குடும்பத்தை மறந்துட்டான், ஆனால் நான் அவனை ஸ்மரிக்கிறேன். அவன் குடும்பம் வேற இல்லை, என் குடும்பம் வேற இல்லை அப்படின்னு கூட இருந்து காப்பாற்றுற தெய்வமாச்சே கண்ணன். ஏஷவை பகவான் சாட்சாத். வெறும்னா உங்க ஆத்து வேலைக்காரன் நினைச்சு விடாத தர்மபுத்திரா. ஏஷவை பகவான் சாட்சாத் ஆத்யோ நாராயணா புமானே. உபனிஷத் கூட ஏஷகான்னு காட்டல. உபனிஷத்து என்ன சொல்லிடுத்து? தத் பிரம்மேதின்னு தத்துன்னு. தத்துடா அதுன்னு அர்த்தம், ஏஷகான்னா இவன் அர்த்தம். இவன் தான் பகவான்னு லோகத்தில் யாரால காட்ட முடியும்? வேதத்தாலேயே காட்ட முடியலையே, இவர் காட்டிவிட்டார். பகவான் அந்த பகவான் தானே சொல்லணும், இந்த பகவான்கிறார். ஏஷகான்னா இதோ இதோ பக்கத்தில் நிற்கிறானே, உன் கூட பக்கத்தில் இருந்துண்டு கண்கள்லேருந்து கண்ணீர் கொட்ட பீதாம்பரத்தை எடுத்து எடுத்து தொடச்சிக்கிறான் பாரு, இது பகவான். ஏஷவை பகவான் சாட்சாத் ஆத்யோ நாராயண புமா. ஏன் சுவாமி எல்லாருக்கும் தெரியல? அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியாதுப்பா, அது பரமேஸ்வரனுக்கு தான் தெரியும், அது எனக்கு தான் தெரியும், எல்லாருக்கெல்லாம் தெரியாது. நீ வந்து எந்த பகவானவோ அம்மாஞ்சின்னு நினைக்கிறையோ, எம்மன்யசே மாதுலேயம் பிரியம் மித்ரம் சுஹுர்த்தமம் அகரோ சச்சிவம் தூதம் சௌஹிருதாத் அத்தசாரதிம். உனக்கு கஷ்டம் நீங்கள, கஷ்டத்துலலாம் கிருஷ்ணன் இருந்தானா இல்லையா? எம்மன்யசே மாதுலேயம், நீ அம்மாஞ்சின்னு எவனை நினைக்கிறியோ, பிரியம் மித்ரம் சுஹுர்த்தமம், உங்க ஆத்துக்கு என்ன கைங்கரியம் தான் அவன் செய்யலப்பா. உன் தம்பிக்கு சாரதியா இருந்தான், உங்களுக்கு நண்பனாக இருந்தான், உங்க ஆத்து பாதுகாவலனா இருந்தான். நீங்கள்லாம் கையாளாகாமல் திரௌபதியை கைவிடும் பொழுது திரௌபதி மான சம்ரக்ஷகனாக இருந்தான். திரௌபதி போல கஷ்டப்பட்டவள் உண்டா? கஷ்டப்பட வேண்டியது பகவான் இருந்தா கஷ்டத்தையே வராம காப்பாற்ற வேண்டியதானே. அப்படி கேட்பா எல்லாரும் ஒரு கேள்வி. திரௌபதிக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷனே வந்திருக்க வேண்டாமே, அப்படி ஒரு ஆபத்தே வராம காப்பாற்ற வேண்டியதானேன்னா அந்த ஆபத்து வர்றது காலம், ஆனா அந்த ஆபத்துலேருந்து காப்பாத்தினது பகவான். அந்த மானத்தை காப்பாத்தினது யாரு? கிருஷ்ணன் தானே. அகரோஹோ சச்சிவம், உங்க ஆத்து வேலைக்காரனா, உங்க ஆத்துக்கு தூத்து போய் அகரோஹோ சச்சிவம் தூதம் சௌஹிருதாத் அத சாரதிம். என்ன சச்சிவன் என்ன கைங்கரியம் பண்ணிட்டானா, இவ ஆத்துக்கு வரவா போறவா எல்லாரும் காலையும் அலம்புறானா.
கிருஷ்ணன் ராஜசூய யாகம் நடத்தினார். இந்த தர்மபுத்திரன் அந்த ராஜசூய யாகத்தில் யாரெல்லாம் வராலோ, ராஜசூய யாகத்தில் தான் சிசுபாலன் 100 விசவு வெஞ்சான் கிருஷ்ணனை. அந்த சிசுபாலன் கால் உள்பட, துரியோதனன் கால் உள்பட, இவன் வாசல்லையே உக்காந்துண்டு, செருப்பெல்லாம் எங்கே போடுவாளோ அந்த இடத்துல கிருஷ்ணன் உக்காந்துண்டு, வரவாலாம் செருப்பை போட்டுட்டு அவள் காலை நீட்டுவா. அப்படி நீட்டினா உடனே அவ சரணத்துக்கு போய் பாத சேவை பண்ணி, பாத பூஜை பண்ணி, சந்தன குங்குமம்லாம் இட்டு, கிருஷ்ணா பாதாவனேஜனே, இதெல்லாம் ஏன் செஞ்சான் தெரியுமா? உங்களிடத்துல இருக்கிற பிரேமையினால செஞ்சான். உங்ககிட்ட மட்டும்தான் பிரேமை இல்லைப்பா, எல்லார்ட்டையும் இவனுக்கு வேண்டியவன் வேண்டாதவன் யாரு உண்டு? அவனை வேண்டவன், அவன் எனக்கு வேணும், அவனை எனக்கு வேண்டான்னு சொல்றவா தான் லோகத்துல நிறையா. கிருஷ்ணன் எனக்கு வேண்டாம் அப்படின்பா சில பேர். பல பேர் கிருஷ்ணன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவா. வேணும்னு சொல்றவாளுக்கு அவன் கிடைப்பான், வேண்டான்னு சொல்றவாளுக்கு யார் இவனை வேண்டாங்கிறாளோ அவளை இவன் வேண்டான்னு சொல்லிடுவானா, வேண்டான்னு சொல்ல மாட்டானா, அவன் வேணும்னு சொல்ல வைப்பானா. தெய்வம் இல்லை தெய்வம் இல்லை தெய்வம் இல்லைன்னு எவெல்லாம் சொல்றானோ அவன்லாம் ஒரு நாளைக்கு தெய்வம் உண்டுன்னு சொல்லிடுவான். இப்போ என்ன தெரியுமா, தெய்வம் இருக்கான்னு இல்லையானே தெரியல, எனக்கு கிருஷ்ணன் இருக்கு, எங்களுடைய குலதெய்வம் கிருஷ்ணன் தான் ஒரு குரூப் ஆரம்பிச்சுடுத்தோம். புதுசாக கிளம்புறான்னா ஏதோ ஒன்று எப்படியோ அவன் சரணத்துக்கு வந்து தான் ஆகணும். அவன் சரணத்துக்கு வராமல் தப்பிக்க முடியாது. சர்வாத்மனா சமதிருஷா ஹ்யத்வயஸ்யான் அஹங்கிருதேகே தத்கிருதம் மதி வைஷம்யம் நிரவத்யஸ்ய ந க்வசித். உங்களை மட்டும்தான் கிருஷ்ணன் காப்பாற்றுவான், எங்களெல்லாம் காப்பாற்ற மாட்டான் அப்படிலாம் சொல்கிறாளே, அப்படியெல்லாம் கிடையாதுப்பா. கிருஷ்ணனுக்கு வைஷம்ய புத்தி கிடையாது, விஷம புத்தி கிடையாது, மனுஷாளுக்கு தான் உண்டுங்கிறார். மனுஷாளுக்கு இருக்கிற விஷம புத்தியை தெய்வத்தின் மேல ஆரோபிச்சு இவன் பார்க்கறான். தத் கிருதம் மதி வைஷம்யம் நிரவத்யஸ்ய ந க்வசித். அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? இப்போ வந்திருக்கானே, ததாபி ஏகாந்த பக்தேஷு, அது ரொம்ப முக்கியம். இவாத்துக்கு நிக்கிறதுக்கு, இப்போ இந்த குருக்ஷேத்திரத்தில் நிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமாப்பா? ஏகாந்த பக்தேஷு பஷ்ய பூபா அனுகம்பிதம். நீ கிருஷ்ணன் இருக்கான்னு நம்பிட்ட, கிருஷ்ணனை தவிர எனக்கு கிருஷ்ணனல்லா கண்டீர் சரண் அப்படின்னு ஆழ்வார் சொல்லும்படியாக நீ நம்பிட்ட அப்படின்னு சொன்னா அவளுக்கு தான் ஏகாந்த பக்தன்னு பேர். சார் வணக்கம் சார், சார் நமஸ்காரம் சார் அப்படின்னு யாரை பார்த்தா நமஸ்காரம் போட்டால் ஏகாந்தன்னு அர்த்தம் இல்லை. ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் தான், இவர் தான் கணவன் அப்படின்னா அது எத்தனை ஜென்மம் ஆனாலும் அவர் தான் இல்லையா? பிராணம் போகிற பரியந்தம் அவர் தானே. அந்த கணவனுக்கு அந்த மனைவி தானே பிராணம் போகிற பரியந்தம். அதை மாதிரி எனக்கு கிருஷ்ணன் அப்படின்னு யாரு நினைக்கிறாளோ அவளுக்கு தான் ஏகாந்த பக்தர்கள் அப்படின்னு பேர். அந்த ஏகாந்த பக்தர்கள் பிராணம் போகிற சமயத்தில் பகவான் எப்படி வராமல் இருப்பான்? பஷ்ய பூபா அனுகம்பிதம். அனுகம்பானா கிருப்பை, அந்த கிருஷ்ண கிருப்பையை பார்த்தையாப்பா. பஷ்ய பூபா அனுகம்பிதம். என்ன கிருபை பண்ணிட்டான்னா, என் உயிர் போகும்போது வரானே, அவனுக்கு என்ன அவசியம்? எப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் இருந்த இடத்துலயே அனுகிரகம் பண்ணிட்டு போகப்படாதா? இருந்த இடத்துலேருந்தே காட்சி தந்துட்டு போகப்படாதா? ஹிருதயத்தில் சாட்சாத்காரம் ஆகிட்டு போகப்படாதா? என்மே சூன் தியஜதா சாட்சாத் நேராக வந்துட்டானே. ஊனக்கண்ணால பார்க்க முடியாது வந்துட்டான். ஞானக்கண்ணால பார்க்கறதுங்கிறது வேற. அவன் எப்படி வந்தான் பாருனா, ஊனக்கண்ணால பார்க்கும்படியாக வந்துட்டானே. என்மே சூன் தியஜதா சாட்சாத் கிருஷ்ணா தரிசனம் ஆகதா. எனக்கு தரிசனம் கொடுக்குறானே, எப்பேற்பட்ட கிருபாலு. இந்த பிராணம் போற பரியந்தம் அவன் இப்படியே இருக்கிறான். அவனுடைய ஸ்வரூபம் என்ன, அவனுக்கு எது பெருமை என்ன? கண்ணுக்கு நேராக வருதுங்கிறது இல்லை, ஹிருதயத்தில் வருது தானே அவனுக்கு பெருமை. பிரசன்ன ஹாசாருண லோச்சனோல்ல சண்முகாம்புஜா தியானபதா சதுர்புஜா. தியானபதா, தியானத்துக்கு விஷயமாகின்ற பிரபு என் கண்ணுக்கு விஷயமாகறான். நம்மெல்லாம் போய் பார்த்துக்கிறோம் இல்லையா? இதை மாதிரி கிருஷ்ணனை பார்த்தாராம். அதனால தான் அந்த ஆச்சரியமாக சொல்கிறா. அவன் எப்படி இருக்கான்னா, பிரசன்ன
பிரசன்னமாக சிரிக்கிறாள். பிரசன்ன ஹாச அருணலோச்சனோல்லசன் முகாம்புஜா, கண்ணுலாம் செவ்வோடிய கண்கள். வாய்தானே சிரிக்கும்போ நம்மெல்லாம், கிருஷ்ணனுக்கு கண்ணும் சிரிக்குமா? சிரிச்ச கண்கள், செவ்வோடிய கண்கள், கருணையை வருஷிக்கின்ற கண்கள். அந்த கண்களால் என்னை கட்டாட்சம் பண்ணிக்கொண்டு அந்த பிரபு இருக்கட்டும், நான் பிராணனை விடுற வரைக்கும் இருக்கட்டும்னா நிற்கிறான்னா. அதெல்லாம் இல்லை, எனக்கு காரியம் இருக்கு அப்படின்னு கிளம்பணும் இல்லையா, நிற்கிறான் பகவான், அங்கேயே நிற்கிறான். தர்மபுத்திரன் விதவிதமான தர்ம விஷயங்கள்லாம் கேட்குறா. இதுதான் சாந்தி பருவா, அனுசாசனிக பருவான்னு பெரிய பருவா. மகாபாரதத்தில் முதல் 2-3 பருவாவில் ஸ்டோரி ஃபினிஷ்டு. மகாபாரதமே 18 பருவா. இதில் முதல்ல 4-5 பருவாக்குள்ள எல்லாமே முடிஞ்சுது, யுத்தமே முடிஞ்சுடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா மிச்சம் இருக்கிறது தான் 10 பருவா கதை. கதையே இல்லை, ஆனால் அதுதான் கதை. மகாபாரதத்தில் 1,00,000 கிரந்தா மகாபாரத கதை எடுத்து எல்லாம் ஒரு 15,000 20,000 ஸ்லோகத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடும். கதையை முடிச்சு விட்டார். தர்மங்கள் இவர் சொன்ன தர்மம் தான். பிராமண தர்மம், க்ஷத்ரிய தர்மம், வைஷ்ய தர்மம், சூத்ர தர்மம், பிரம்மச்சாரி தர்மம், கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், சந்நியாச தர்மம், ஸ்ரீ தர்மம், ஆபத் தர்மம், எல்லா விதமான தர்ம விஷயங்களும், ராஜ தர்மம், மோட்ச தர்மம், பாகவத தர்மம் எல்லாம். அந்த பாகவத தர்மத்தில் தான் நம்ம சஹஸ்ரநாமம் வருது. நித்தியப்படி சொல்கிறேன் இல்லையா, விஷ்ணு விஷ்ணு ரோஷத்காரஹான்னு. எல்லா தர்மத்தையும் கேட்டுவிட்டு கிஞ்சபன் முச்சதே ஜந்து அப்படின்னு கேட்டான். கடைசியாக கேட்டான் தர்மபுத்திரன். அப்போதான் சொன்னார், ராமானு சொல்லுடா போரும். 1000 நாமம் இருக்கு, 1000 நாமம் இருக்கு, 1000 நாமமும் சரணம். அதுதான் நித்திய விதியில் கொண்டு வச்சுவிட்டா சஹஸ்ரநாமத்தை. டெய்லியே சாயரக்ஷ வேளையில் சஹஸ்ரநாமம் சொல்லு. அப்படி இதீதம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனா நாம் சஹஸ்ரம் திவ்யானாம் அசேஷேன பிரகீர்த்திதம்னு. இதை யார் சொல்கிறாளோ, யார் கேட்குறாளோ, அவளை வேதாந்தகோ பிராமண சியாத், க்ஷத்ரியோ விஜயீ பவேத், வைஷ்யோதன சமிருத்திஷ்ட சூத்ர சுகம் அவாப்னியாத் அப்படின்லாம் பலஸ்ருதி சொல்கிறார். சஹஸ்ரநாமம்லாம் அங்கே தான் இருக்கு. எல்லா தர்மங்களையும் கேட்டு சந்தோஷப்பட்டான் தர்மபுத்திரன். பகவானும் அவ்வளவு தர்மங்களையும் கேட்குறார். பின்னாடி ஏகாதச ஸ்கந்தத்தில் உத்தவன் சில விஷயங்கள் கேட்கும் பொழுது அதுக்கு பகவான் பீஷ்மாச்சாரியால் சொன்ன விஷயத்தை எடுத்து பகவான் பிரதிபாதனம் பண்ணுறான். இந்த விஷயத்தை தான்ப்பா தர்மபுத்திரன் குருக்ஷேத்திரத்தில் பீஷ்மரை பார்த்து கேட்டான். அந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்கிறேன், நானே சொல்கிறேன்னு சொல்லலாம் இல்லையா? அப்படி சொல்லலை. ஏன்னா பீஷ்மர் பரம பிராமணிகர். பரம பிராமணிகருங்கிறதுனால பீஷ்மாச்சாரியால உதாகரித்து காட்டுறான் பகவான். பல தர்ம விஷயங்களை உத்தவனுக்கு உபதேசம் பண்ணுறான் அப்படின்னு பாகவத ஏகாதச ஸ்கந்தத்தில் கதை வருது. எல்லாம் சொல்லிவிட்டார். இவ்வளவு நேரம் சரதர்பத்தில் தானே படுத்திருந்தாருன்னு சொன்னேன். இப்போ என்னன்னா சரதர்பத்திலேருந்து எழுந்து உட்காந்துட்டார்னா இந்த பீஷ்மர் ஏன்னா உபன்யாசம் பண்ணணும்னா படுத்துட்டு தாத்தா கூட எழுந்து உட்காந்துட்டு வரான். அப்படி உபன்யாசம் பண்ண போறார் இல்லையா, எழுந்து உட்காந்துட்டார். பகவானை பார்க்கிறார். ததோபசம்ஹிருத்ய கிரசஹஸ்ரணீ விமுக்த சங்கம் மனாதி பூருஷே கிருஷ்ணே லசத் பீதபடே சதுர்புஜே புரஸ்திதே அமீலித திரவ்ய தாரயதே ததோபசம்ஹிருத்ய கிரசஹஸ்ரணீ. இவ்வளவு நேரம் அவன் கேட்ட தர்மத்துக்கெல்லாம் பதில் சொன்னார். பெருசா உபன்யாசம் பண்ணி முடிச்சு விட்டார். இனிமே என்னன்னா இவருக்கு போற சமயத்துல என்ன சொல்லணுமோ, பகவான்கிட்ட எதை தெரிவிச்சுக்கணுமோ அது தெரிவிச்சுன்னு. இவருக்கு இது ரொம்ப முக்கியமாச்சே. ஏன்னா எழுத்தாப்புல வராத பிரபு வந்து எழுத்தாப்புல நிற்கிறார். அதனால என்னன்னா மனசை அடக்கினாருங்கிறார். அடக்கி எங்க வச்சாருன்னா கிருஷ்ணன்ட்டையே கொடுத்து விட்டார். விமுக்த சங்கம் மன ஆதி புருஷே கிருஷ்ணே லசத் பீதபடே. கிருஷ்ணன் அப்படின்னு ஜொலிக்கிறாங்கிறார். இவருக்கு தெரியறதுலாம் என்னன்னா அவன் இடுப்புல கட்டின்னு இருக்கிற பீதாம்பரம் தான் தெரியறதுங்கிறார். லசத் பீதபடே சதுர்புஜே பீதாம்பர தாரியா நீலமேக ஷாலனா சதுர்புஜனாய் வைஜெயந்தி மாலாதரனாய் மந்தஸ்மித முகாம்போஜனாய் கருணா வீக்ஷணனாய்
பகவான் அப்படி பிரகாசிக்கிறான் பருகாவதம்சனாய். அந்த பகவானை பார்க்குறார். இப்படி பார்க்கும் பொழுது கண்ணை மூடின்னு தானே எல்லாரும் இப்படி பெருமாள் நேற்றுக்கே சொன்னேன் இல்லையா, ஸ்க்ரீன் போட்டு இருக்கிற வரைக்கும் ஸ்க்ரீனையே பார்த்துட்டு இருப்பா கோவில்ல. ஸ்க்ரீன் திறந்த உடனே என்னன்னா தீபாராதனை காட்டுற சமயத்தில் கண்ணை மூடின்னு புலா புலா புலான்னு அப்படி கண்ணத்தில் அடிச்சுப்பா. அப்படிதான் லோகத்தில் எல்லாரும் பண்ணுவா தரிசனம். அப்புறம் தரிசனம் ஆச்சுன்னா நன்னா தரிசனம் ஆச்சு அப்படின்பா. சுவாமியுமே பார்க்கல, ரெண்டாவது தரிசனம் ஆச்சு அப்படின்பா. இவர் என்னன்னா ஜானபதான்னார், ஜானத்துக்கு தான் விஷயமாகின்ற பிரபுன்னார். இப்போ எழுத்தாப்புலையே வந்துட்டான். வந்த உடனே கண்ணை மூடிண்டா ஸ்தோத்திரம் பண்ணுவா. அமீலிட்டதற்கு, மீலிட்டதற்குனா கண்ணை மூடின்னு இருக்காருன்னு அர்த்தம். அமீலிட்டதற்குனா கண்ணை திறந்து இப்படி முழிக்கிறார். தாத்தா உடம்புல விரணம்லாம் இருக்கே, அவ்வளவு அம்பு குத்தி இருக்கே, அந்த விரணங்கள்லாம் என்ன ஆச்சுன்னா அவருக்கு தெரியலங்கிறார். கிருஷ்ணன் எழுத்தாப்புல வந்துட்டான்ங்கிறதுனால சரீர வியதையே தெரியல அப்படின்னு சரீரத்தையே மறந்துவிட்டார். கிருஷ்ணன் வந்தா யாரு தான் எதை தான் ஞாபகம் வச்சுட்டு இருப்பார்? நமக்கே மறந்துடும். என்ன மறக்கிறதுனா ரெண்டு மணி நேரம் பாகவதம் கேட்குற நமக்கே ஆத்து கவலையே மறக்கிறதே. 2 மணி நேரம் உட்காந்து கதை கேட்குறோம், சரீரம் மறந்துடுறோம். எப்படி மறக்கிறோம் அப்படின்னா உபன்யாசம் முடிஞ்சு எழுதுக்கும் போது அப்பா முட்டி அப்பா இடுப்பு அப்படின்னு அப்போதான் வலி ஞாபகம் வருது. 2 மணி நேர பிரவச்சனத்தில் வரதா? ஏன் வரலன்னா அது குருநாதால் அப்படி சொல்லுவா. அத்தனை பேர் ஹிருதயத்தையும் கட்டி போட்டு மனசை மறக்கடிக்கும்படியா, குடும்பத்தை மறக்கடிக்கும்படியா, சரீர தர்மங்களை மறக்கடிக்கும்படியா அப்படி பிரவச்சனம் பண்ணி முடிப்பா. அது யாருடைய சாமர்த்தியம்னா குருநாதாளுடைய சாமர்த்தியம், அவளுடைய சாண்டித்யம். அதுக்கப்புறம் யாருடைய சாமர்த்தியம் எல்லாம் ஞாபகம் வருதுன்னா அது நம்ம சாமர்த்தியம். அது என்னதான் நீங்கள் 2 மணி நேரம் கட்டி போட்டு எங்கள் மனசை கட்டி போட்டு பிரவச்சனம் பண்ணி எல்லாம் மறக்கடிச்சாலும் உங்களை விட்டுட்டு அந்தண்ட போனால் எல்லாம் ஞாபகம் வந்துடுறதே. அப்போதான் சொல்லுவார், எங்கேயும் போகாத என் கூடயே இரு. அதுக்கு தான் கூடயே இரு. இவருக்கு எழுத்தாப்புல பகவான் வந்ததுனால எல்லாத்தையும் மறந்துட்டார். புரஸ்திதே அமீலித திருக்வியதாரகத் விசுத்தயா தாரணயா ஹதா சுபா. அதுக்கு மேல ஒரு பாவார்த்தம் பாகவதத்தில் இருக்கு. அது குருநாதால் ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவா. இவர் மறந்துட்டார் அப்படின்னு நான் சொன்னேன்னா அவருடைய சாமர்த்தியம் தானே அது. ஆனா பாகவதத்தில் சொல்றார், ததீக்ஷைவ ஆசு கதாயுதௌ யதா. கிருஷ்ணா அப்படியே கட்டாட்சம் பண்ணாடா. கட்டாட்சம் பண்ணி என்னன்னா அந்த தாத்தாக்கு சரீரத்தில் இருக்கிற வலியெல்லாம் வராமல் இருக்கட்டும். ததீக்ஷைவ கிருஷ்ணனுடைய ஈக்ஷானா பார்வை. அந்த கட்டாட்சத்தினாலேயே ஆசு உடனேவே இத்தனை நாள் விரணம் இருந்தது, இப்போ திடீர்னு ஒரு 10 ஸ்லோகம் சொல்ல போறார், விரணம் இல்லைங்கிறார். ஆசு உடனேமா. அதுக்கு தான் சொன்னேன் குருநாதால் சாமர்த்தியன்னு. இப்போ புரியுறதா? பாகவதம் புரியுறது பாருங்க. கத ஆயுதௌ யதா. அதுக்கு மேல என்னன்னா நிவர்த்த சர்வேந்திரிய விருத்தி விப்ரமஹா. இந்திரியங்கள்லாம் கட்டுப்படுத்திவிட்டான். ஏன்னா அவன் கட்டுப்படுத்தினான். அவன் எல்லாத்தையும் இவன் விஷயமா ஆக்கினுட்டான்கிறான். நிவர்த்த சர்வேந்திரிய விருத்தி விப்ரமஹா. சித்தவருத்தியே ஏற்படலை, பிரமே ஏற்படலை, எல்லாம் நிவர்த்தியா எடுத்து என்னன்னா அப்புறம் மிச்சம் என்னன்னா துஷ்டாவஜன்யம் விசர்ஜனார்தனம். சரீரத்தை விட்டுண்டு பகவானை பிடிச்சுட்டார். சரீரத்தை விட்டு விட்டார். ஏதாவது ஒன்று பிடிச்சுக்கிடுமேனா யாரை பிடிச்சுட்டார்னா பார்த்த சாரதியே பிடிச்சுட்டார். பகவான் என்ன முறுக்கு மீசை வச்சுண்டு கிருஷ்ணன் மகாபாரத யுத்தத்தில் தான் மீசை வச்சுட்டா. பிருந்தாவன விஹாரிக்கு கிடையாது. பார்த்த சாரதிக்கு மீசை திருவள்ளிக்கையில் தரிசனம் பண்ணியிருக்கா. பார்த்த சாரதிக்கு மீசை நன்னா முறுக்கு மீசை உண்டு. பகவான ஸ்தோத்திரம் என்றார் அப்படின்னு பீஷ்ம ஸ்தவராஜம் அப்படின்னு மகாபாரதத்தில் இருக்கு. அது ரொம்ப வேதாந்தமாக இருக்கும். அப்போதான் ஸ்ரீ குருநாதால் சொல்லுவா, மகாபாரதத்தை ஸ்வரூபத்தை சொல்லிட்டார், பகவானுடைய ஸ்வரூபத்தை சொன்னார். பாகவதத்தில் பகவானுடைய சௌந்தரியத்தை சொன்னார். பாகவதத்தில் ஸ்வரூபம் சொல்லலை. இந்த இடத்துல
ஒரே ஸ்லோகத்தில் ஸ்வரூபத்தை சொல்லி முடிச்சு விட்டு அடுத்த 2வது ஸ்லோகத்துலேருந்து பகவானை 10 நாள், ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை 10 நாள் கிருஷ்ணனையே நேரா, இவர் தானே சேனாபதி, முதல்ல அடிப்பார். முதல்ல நின்று என்ன பண்ணுவார்னா கிருஷ்ணனையே பார்த்துட்டு இருப்பேன். யுத்தம் பண்ணலன்னு குதிச்சாங்க துரியோதனம். அவனுக்கு பாகவதம் தெரியாது. பாகவதம் தெரிஞ்சா பீஷ்மர் யுத்தம் பண்ணாரா இல்லை ஸ்தோத்திரம் பண்ணாரான்னு தெரியும். இதிமதி ரூபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுகமுபகதே क्वचिद् விஹர்த்தும் பிரகிருதிமுபேயுஷி யத்பவ பிரவாஹ இதிமதி ரூபகல்பிதா வித்ருஷ்ணா. பகவானுடைய ஸ்வரூபம். சிருஷ்டி ஸ்தித்யாதி லீலைகளை பகவான் ஏன் செய்கிறான்னா விளையாட்டுங்கிறார். நம்மளெல்லாம் படைச்சு, உலகத்தை படைச்சு, நம்மளெல்லாம் கலிபன் பொம்மை மாதிரி ஒரு பொம்மையை படைச்சு क्वचिद् விஹர்த்தும் பிரகிருதிமுபேயுஷி, இதெல்லாம் பகவானுடைய விளையாட்டுங்கிறார். அந்த பகவானிடத்துல எனக்கு பக்தி இருக்கணும். இதிமதி ரூபகல்பிதா வித்ருஷ்ணா, என் புத்தியை நான் பகவானிடத்துல சமர்ப்பணம் பண்ணிவிட்டேன். எப்படி இருக்குன்னா வித்ருஷ்ணா, அந்த பகவானை காட்டிலும் வேற ஏதாவது விரும்புமா என் மனசோ என் புத்தியோ? ஏன் விரும்பலைன்னா அது திருப்தி அடைச்சுடுத்து. 2 வியாக்கியானம் இந்த இடத்துல குருநாத்தால் சொல்லுவா. வித்ருஷ்ணான்னு ஒரு பாடம், அவித்ருஷ்ணான்னு ஒரு பாடம். வித்ருஷ்ணானா என்னன்னா லோக விஷயத்துல திருப்தி ஏற்பட்டு கொடுத்தோம். கிருஷ்ணனை பார்த்துட்டார் இல்லையா, கிருஷ்ணனை பார்த்ததுனால இவருக்கு லோக விஷயமான சுகங்கள்ல திருப்தி ஏற்பட்டு கொடுத்தோம். அது வேணும். கிருஷ்ணனை பார்த்தோம், கிருஷ்ணா எனக்கு காசை கொடு, வீடை கொடு, காரை கொடு. அதை காட்டில் என்ன தலையெழுத்து தெரியுமா, யூஎஸ் போகணும், விசாவை கொடு, அப்படிலாம் இருக்கு. நமக்கு தெரியுமா, உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல. விசா ஸ்ரீனிவாசன்னே ஒரு ஸ்ரீனிவாசன் இருக்கா, பேரே வச்சுட்டா பெருமாளுக்கு. இவாளே அந்த பெருமாளை கல்பனை பண்ணி பெருமாள் போய் அந்த பெருமாளுக்கு விசா ஸ்ரீனிவாசன் அப்படி இல்லாம பேர் வைப்பா பெருமாளுக்கு. அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டா விசா கிடைக்கும். தலையெழுத்து. பெருமாளை போய் பார்த்துட்டு பெருமாள் வேணும்னு கேட்க வேண்டாமா? ஏன்னா அவளுக்கு திருப்தி அடையலைன்னுட்டா. பெருமாளும் என்னன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார். நமக்கு தான் அது என்னவோ கன்றாவியா இருக்கு. பெருமாள்கிட்ட போய் அத்தி கேட்பானா லஜ்ஜா நமக்கு தான் வருது. பொதுவான ஜனங்களுக்கெல்லாம் லஜ்ஜா வராது. ஏன்னா பெருமாளை அதுக்காக தான் வச்சுன்னு இருக்கா. பெருமாள் அதனால என்ன பண்ணாருன்னா அவனும் என் பக்தன் தாண்டா, நீ பக்தன் இல்லைன்னு சொல்ற ரைட்ஸ் உனக்கு கிடையாது. நம்ம உட்காந்து கிரிட்டிசைஸ் பண்ணா பெருமாளுக்கு நம்மள தான் பிடிக்காது. பகவான் சொன்னா ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா, எது வேணாலும் அவன் என்ன இடத்துல தானடா கேட்பா. நான் தானே பொறுப்பு எல்லா ஜனங்களுக்கும். அவளுக்கு கொடுக்க வேண்டியது நான் என் பொறுப்பாச்சே. அதனால அவன் விசா கேட்டாலும் சரி, காசு கேட்டாலும் சரி, சௌக்கியமா இருக்கணும், ஆரோக்கியம் கேட்டாலும் சரி, எதை கேட்டாலும் அவன் ஆர்த்தனா இருக்கட்டும், அர்த்தார்த்தியா இருக்கட்டும், ஜிக்ஞாசுவா இருக்கட்டும், ஞானியா இருக்கட்டும், எல்லாரும் என்னன்னா உதாரா சர்வ ஏவைத்தே ஜனாஹா, அத்தனை பேரையும் பகவான் சொன்னா சுக்ருதிகள்டா, புண்ணியாத்மாக்கள் அப்படின்னுட்டான். சுக்ருதினோ அர்ஜுனா, அதனால அது ஒன்றும் தோஷம் இல்லை. சில பக்தாளுக்கு ரொம்ப பக்தியில சிரேஷ்டனா இருக்கிறவாளுக்கு பெருமாள்கிட்ட போய் அத்தையும் கொடுன்னு கேட்கறதுக்கு லஜ்ஜையா இருக்கு. அதனால ஏன் கேட்கறது இல்லைன்னா அவளுக்கு திருப்தி ஏற்பட்டுடுத்துங்கிறார். அதனால வித்ருஷ்ணா. அவித்ருஷ்ணானா என்னன்னா லோகத்துல திருப்தி ஏற்பட்டு இவனை பார்க்க ஆரம்பிச்சா இவனிடத்துல திருப்தியே வரமாட்டேங்கிறதே. அதனால என்னன்னா கிருஷ்ண விஷயமா அவித்ருஷ்ணா, லோக விஷயமா வித்ருஷ்ணா, 2 அர்த்தம் ஸ்ரீ குருநாத்தால் சொல்லுவா. இதிமதி ரூபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி क्वचिद् उपगते क्वचिद् विहर्तुं प्रकृतिमुपेयुषि यद्भव प्रवाहः. சம்பிரதாயத்துக்கு வேதாந்த விஷயத்தை முதல் ஸ்லோகத்தை சொல்லிவிட்டார். அப்புறம் என்னன்னா திரிபுவன கவனம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே வபுரலக குலாவிருத்தானனாப்ஜம் விஜய சகே ரதிரஸ்து மே அனவத்யா
கிருஷ்ணா உன்னிடத்துல எனக்கு பக்தி வேணும். அந்த கிருஷ்ணன் எப்படி இருக்கான்னா திரிபுவன கவனம் அழகுனா அடேப்பா. இத்ரைலோக்கிய மஹீயசோபி மஹிதம் சம்மோகனம் மோகனாத் காந்திம் காந்தி நிதானதோபி மதுரம் மாதுர்ய துர்யாதபி சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் त्वद्रूपम् आश्चर्यतोऽपि आश्चर्यं भुवने न कस्य कुतुकं पुष्णाति विष्णो विभो. பட்டத்ரி எடுத்த எடுப்பிலே சொல்லிவிட்டார். எந்த கிருஷ்ணன் என்ன விபவாவதார கிருஷ்ணன் இல்ல, அர்ச்சாமூர்த்தி கிருஷ்ணன். கண்ணுக்கு நேரா தெரியுற குருவாயூரப்பனை பார்த்து திரைலோக்கிய மஹீயசோபி மகிதம். அதான் சொல்றார் திரிபுவன கமனம். கமனம்னா ரொம்ப அழகுன்னு அர்த்தம். சுந்தரன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சுந்தர பரிபூர்ணன் அப்படின்லாம் சுந்தர பாஹு அப்படிலாம் பெருமாளை சொல்றோம் இல்லையா, மாதிரி கமனன் என்னன்னா திரிபுவனோதமி கமனன். 3 லோகங்கள்ல என்ன ஒரு அழகு உண்டோ அவ்வளவு அழகையும் திரட்டி பண்ணா நம்ம ஜெகன்மோகன்கிறார், நம்ம பார்த்தசாரதி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதிங்கிறார். திரிபுவன கமனம் வெள்ளையா இருந்ததான் அழகு நினைச்சிட்டு இருக்கா. தமால வர்ணம் கண்ணங்கரேன்னு இருந்தாலும் அப்படி அழகா இருக்கணும். தமால விருட்சம் நம்ம பிரேம மாதிரி குஞ்சத்துல ஒரு விருட்சம், அந்த விருட்சத்தினுடைய அடியில தானே குருநாதருடைய உட்காண்டிருப்பா. அந்த விருட்சத்துக்கு தான் தமாலம்னு பேரு. தமாலவர்ணம் அந்த விருட்சம் நிறையா, அதில் நிறையா இலைகள்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா அது பார்க்க எப்படி இருக்குமோ அந்த தமால விருட்சம் மாதிரி கருகருன்னு இருப்பனா. காலவேகம் அப்படிலாம் சொல்கிறான், நீலவேகன் அப்படிலாம் சொல்கிறான் இல்லையா கிருஷ்ணனை. அதே மாதிரி இதுவும் ஒரு வர்ணனை. தமாலவர்ணம் இடுப்பில் பீதாம்பரம், கண்ணங்கரேன்னு கிருஷ்ணன், மஞ்சள்னு வேட்டி எடுப்பாக இருக்கும், எல்லாம் கான்ட்ராஸ்டாக இருக்கும் கிருஷ்ணனுக்கு. ரவிகர கௌரவராம்பரம் ததானி. அதுலேயே என்னன்னா அதுலேயே எல்லோலையே மாம்பழம் எல்லோ அப்படின்னால பல கலர் சொல்கிறா பாருங்கோ. அதை மாதிரி இவர் சொல்கிறார் சாயரக்ஷ வேலை சூரியன் அஸ்தமனாகும் பொழுது நல்ல எல்லோவாக இருப்பான். அதை மாதிரி வஸ்திரம் கட்டின்னு இருப்பானா அந்த கலரில். ரவிகர ரவினா சூரியன், ரவிகர கௌரவராம்பரம் ததானே வபுஹு அலககுலாவிருதானனாப்ஜம் விஜய சகே ரதிரஸ்து மே அனவத்யா. அவனுடைய முகாரவிந்தம் எப்படி இருக்குன்னா சுருள் சுருளான கேசங்கள். அலககுலாவிருதானனாப்ஜம் தோத்ரோத்வேத்ரம் பாதுகா பாதபத்மே ஹைமம் வர்மாப்யுரசி. ஸ்ரீ கோவிந்த கதாமிருதம் அப்படின்னு அழகான கிரந்தம், குருநாதாளுடைய கிரந்தம். அதில் இந்த பார்த்தசாரதியை வர்ணிக்கிறார். அழகான பார்த்தசாரதி பீதாம்பரம் கையில் இடுப்பில் கட்டி கொண்டிருக்கிறான், சரணத்தில் பாதுகை தரிச்சு கொண்டிருக்கிறானா. ஏன்னா ரணபூமியில தானே இருக்கிறான். அதனால அழகா பாதுகா பாதபத்மே ஹைமம் பர்மாபி உரசி. வக்ஷஸ்தலத்துல பெரிய கவச்சம் போட்டுட்டு இருக்கான், தங்க கவச்சம் போட்டு கிருஷ்ணனை பார்த்துருக்கேளா? யுத்த பூமியில தானே இருக்கான், ராசமண்டலத்திலேயா பகவான் குதிக்கிறான்? யுத்த பூமினா அதுக்கு அதெல்லாம் போட்டுக்கிடான், கவச்சங்கள்லாம் ஏன்னா அவ்வளவு பானங்களும் வந்தும் கண்ணனை குத்தம். அதனால ஹைமம் வர்மாப்யுரசி. 2 கையில ஒரு ஷாட்டை வச்சுருக்கிறான், குச்சி 1 கையில வச்சுருக்கிறான். தோத்திரம் வேத்திரம் என்று சொல்றா. அதெல்லாம் வச்சுக்கொண்டு சிரசுல என்னன்னா ஒரு முண்டாசு கட்டின்னு இருக்கிறான். வேஷ்டனம் அழகா ஒரு முண்டாசு கட்டின்னு இருக்கிறான். முண்டாசு கட்டினா அந்த முண்டாசு அப்ப கூட பார்த்தசாரதியாகி குருக்ஷேத்திரத்துக்கு வந்தா கூட இந்த மயில் பீலியை விட மாட்டேங்கிறான்னா. முண்டாசுக்கு மயில் பீலிக்கு சம்பந்தம் இருக்கா?
யுத்த பூமிக்கு மயில் பீலிக்கு சம்பந்தம் இருக்கா? அதில் ஒரு மயில் பீலி சொருகி கொண்டு வக்ஷஸ்தலத்தில் கவச்சம் பூட்டி கொண்டு கைகளில் அந்த பாசத்தை வச்சு கொண்டு ஒரு கையினால் அந்த குதிரையினுடைய கடிவாளத்தை பிடிச்சு கொண்டு கால்களில் வீர கண்ட ஜல் ஜல் என்று ஒளி எழுப்ப அந்த ரதத்தினுடைய தேர் காலில் அவன் தன்னுடைய சரணத்தை தூக்கி இப்படி ஜல்லுன்னு இப்படி வச்சுருக்கிறான். அப்படி வச்சுண்டு வீராசனத்தில் உட்காண்டிருக்கக்கூடிய பார்த்த சாரதியே, கிருஷ்ணா உன்னிடத்துல எனக்கு பக்தி வேணும். யுத்தாசக்தோ ஜெயதி பகவானி சாரதி பாண்டவஸ்ய ஸ்மஸ்ருத் ப்ரோத்யத் வதன கமலம். இது நம் குருநாதாருடைய பாவார்த்தம். இந்த ஸ்லோகமே பார்த்தசாரதியை சொல்கிற ஸ்லோகம் அப்படின்னே குருநாதால் சொல்லுவா. அதான் ஸ்மஸ்ரு மீச இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, நீங்களா சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டுவிட போகிறேன். அதுக்கு தான் கோவிந்த கதாமிருதத்தில் ஸ்லோகம் இருக்கு. ஸ்மஸ்ரு ப்ரோத்யத் வதன கமலம் தம்ஷ்ட்ரயாலங்கிருதஞ்ச. நல்ல தத்தி பற்கள், 4 பல்லு கிருஷ்ணனுக்கு. அதுக்கு தான் தம்ஷ்ட்ரான்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். சிங்கப்பல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா தமிழில். இப்படி மந்தஹாசம் பண்ணான்னு சொன்னால் 4 பல் பிரகாசமாக தம்ஷ்ட்ரயாலங்கிருதஞ்ச. மீசையை முறுக்கி கொண்டு முண்டாசை கட்டி கொண்டு கையில் சாட்டையை வச்சு கொண்டு அப்படி ஒரு பார்வை பார்த்தான் பீஷ்மரை. சொக்கி போயிட்டார்னா பீஷ்மர் யுத்தம் பண்ண வந்துட்டு யுத்தம் பண்ணவே மறந்து போயிட்டார். யுதி துரகரஜோ விதூம்ர விஸ்வ கஜலுளித ஸ்ரமவாரி அலங்கிருதாஸ்யே மம நிஷித ஷரைஹி விபித்யமானத்வஜி விலசத் கவச்சேஸ்து கிருஷ்ணாத்மா. எப்பேற்பட்ட கண்ணன் பிருந்தாவனத்தில் மாடுகன்றுகளை மேய்ச்சி கொண்டு கோதூளி தூசரித்த கோமல குந்தலாகிரம் அப்படின்னு சொல்லும்படியாக சஞ்சாரம் பண்ணக்கூடிய பிரபு ஆச்சே. காலமே அம்மா நன்ன எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விட்டு அவனுக்கு நன்ன எஸ்கொண்டையெல்லாம் போட்டு தலையில் மயில் மீலியான் சருகி முண்டாசெல்லாம் கட்டி விட்டு கண்ணுக்கு மையலாயிட்டு கண் திருஷ்டி யாராவது கண் திருஷ்டி பட்டுட போகிறதே அப்படின்னு கன்னத்தில் திருஷ்டி பட்டலாம் வச்சு விதவிதமான திருவாபரணங்கள்லாம் பூஷித்து கண்ணனை மாடு மேய்க்க அனுப்பினா ஒரே லூட்டிய பிருந்தாவனத்தில் அங்கேயும் இங்கேயும் போய் லூட்டி அடித்து ஒரே புழுதி. மாடை பின்னாடி ஓட்டுடா கண்ணா, நீ முன்னாடி போடான்னா மாடுகன்றுகளை முன்னாடி ஓட்டுறான், இவன் பின்னாடி ஓடுறான். அப்படி ஓடும் பொழுது மாடுகள்லாம் வேகமாக ஓட அந்த பிருந்தாவனத்தினுடைய அந்த ரஜஸ் அந்த மண்கள்லாம் அந்த மாட்டினுடைய கால் குழம்பு பட்டு ஜில்லுன்னு காற்று அடிக்க பகவான் பின்னாடி ஓடி வர அந்த புழுதியெல்லாம் பறந்து வந்து கிருஷ்ணனுடைய கேசத்தில் ஒரே முடியா போயிடுறது. தங்கோ ரஜஸ்சுரித குந்தல பத்த பருக வன்ய பிரசூன ருச்சிரேக்ஷண சாருஹாசம். பாகவதத்திலே இருக்கிற பாவம் தான் அது. தங்கோ ரஜஸ்சுரித குந்தல பத்த பருக வன்ய பிரசூன. அழகா சுகாச்சாரியாலே சொல்றா. சாயரக்ஷ வேளையில வந்தா யசோத, என்னடா கண்ணா காலமே சொன்னேனேலடா பட்டுக்குட்டி, மாடை பின்னாடி ஓட்டுடா நீ முன்னாடி போடான்னு. இப்போ தலையெல்லாம் பாரு ஒரே மண்ணா போயிடுத்தேன்னு உட்கார வச்சு மறுபடியும் அவனுக்கு தலையெல்லாம் நன்னா வாரி தலைக்கெல்லாம் நன்னா எண்ணெய் தேய்ச்சி குழந்தைக்கு குளிப்பாட்டி திரும்ப தலையை நன்னா தூபங்கள்லாம் போட்டு காய வச்சு மறுபடியும் நன்னா தேங்காய் எண்ணெய்லாம் தேய்ச்சி மறுபடியும் வாரி மறுநாள் அனுப்பினா மறுபடியும் இதே கதை. அது பிருந்தாவனத்தில் அந்த மாடு கன்றுகள்லாம் ஓடும் பொழுது அந்த பாத தூளி பட்டு தான் இவனுடைய கேசங்கள்லாம் அழுக்காச்சுன்னு சொன்னால் அவனுக்கு அந்த பழக்கம் இன்னும் குருக்ஷேத்திரம் வந்து விடலைங்கிறார். குருக்ஷேத்திரத்தில் என்னன்னா யுதி துரகரஜோ விதூம்ர விஸ்வ கஜலுளித ஸ்ரமவாரி அலங்கிருதாஸ்யே. பார்த்த சாரதி அப்படி உட்காண்டு கடிவாளத்தை பிடிச்சு கொண்டு அப்படின்னு ஹி 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 காரான்கிறார். அந்த பாஷையெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அவனுக்கு காக்கா பாஷை தெரியும், குயில் பாஷை தெரியும், கிளி பாஷை தெரியும், மாடு பாஷை தெரியும், குதிரை பாஷை தெரியும், ஏன் யானை பாஷை கூட தெரியும். குருவாயூரப்பனுக்கு யானையை மேய்க்கிறான் முட்டடா, ஏதோ யானை பாகனுக்கு தான் யானை பாஷை தெரியும் அப்படின்னு இல்லாமல் நம்ம குருவாயூரப்பனுக்கு எல்லா பாஷையும் தெரியும், சர்வஜனாச்சே. அதனால் அந்த குதிரையை எப்படி ஓட்டணுமா அப்படி ஓட்டுறான். குதிரையோ சடக்கு 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 சடக்குன்னு ஓடுறது.
சேதாஸ்வஹா கிருஷ்ணசாரதிங்கிறார். நல்ல வெள்ள வெள்ளையாருன்னு குதிரையா, இவன் கண்ணங்கரையன்னு சாரதியா. அந்த குதிரை ஓட அந்த குதிரையினுடைய புழுதி பட்டு துரகரஜோ விதும்ர விஸ்வ கச்ச லுலித ஸ்ரமவாரியலங்கிருதாஸ்யே. இப்படி ஓட்டும் பொழுதே கண்ணனுக்கு மேனியெல்லாம் சிலிர்த்து, கண்ணனுக்கு வேர்த்தெல்லாம் ஊற்றி, முகம் பூரா முத்து முத்தா முத்து முத்தா முத்து முத்தா முத்தாரம் போட்டு பதிச்சா மாதிரி ஆயிடுத்தான் கண்ணனுடைய முகத்துல. சமவாரியலங்கிருதாஸ்யே. அந்த குதிரையை ஓட காத்து அடிக்க அது செம்மண்ணா. குருக்ஷேத்திரத்தினுடைய மண்ணு செம்மண்ணு. பிருந்தாவனம் மாதிரி வெண்மண்ணு கிடையாது. பிருந்தாவனத்தில் யமுனையில் சஞ்சாரம் பண்ண எல்லாம் நல்ல வெள்ளை வெள்ளையர் நன்னா இருக்கும். அந்த மண் கரையில் இருக்கிற மண்ணெல்லாம் நன்னா இருக்கும். யமுனையில் அடியில் ஓடுற மண்ணு கண்ணங்கரைன்னு கிருஷ்ண மாதிரியே இருக்கும். இது நல்லா செம்மண், குருக்ஷேத்திர மண். அது அப்படியே கிருஷ்ணனுக்கு வேர்த்து ஊத்திருக்கா, முகத்துலலாம் அப்படியே வேர்த்து உதிர்ந்துருக்கு. அந்த மண் பறந்து வந்து அவனுடைய அந்த வேர்வையிலலாம் போய் உட்கார்ந்துடுத்து. சமவாரியலங்கிருதாஸ்யே. அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, பிருந்தாவனத்தில் எல்லா கோபிகைகளும் இந்த பாங்கே பிகாரியை உட்கார வச்சு அவனுக்கு வர்ணம் தீட்டுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. இன்றைக்குமே நீங்கள் போய் பாருங்க, பிருந்தாவனத்தில் பகவானுக்கு வர்ணம் தீட்டுறதுன்னு உண்டு. விதவிதமாக ஏதோ வர்ணப்பொடியெல்லாம் வச்சு அவனுக்கு இங்கெல்லாம் அப்படி வர்ணம் தீட்டி, கோபியெல்லாம் இட்டு கண்ணில் விதவிதமாக வர்ணங்கள்லாம் தீட்டி இங்கெல்லாம் ஏதோ கோலம்லாம் போடுவா. கண்ணனுடைய முகத்திலேயே கோலம் போடுறது அப்படிங்கிற வழக்கம்லாம் உண்டு பிருந்தாவனத்தில், இன்றைக்குமே உண்டு. பாங்கே பிகாரி தினம் தினம் ஒரு அலங்காரம் பண்ணிட்டு ஜோரா. ஸ்ரீநாத்தனே அப்படி தானே இருக்கான். விதவிதமாக பாங்கே பிகாரி தான் அப்படி இருப்பான். ரொம்ப அழகு பாங்கே பிகாரி. அதை மாதிரி அலங்காரம் என்ன மாதிரி ஆயிடுதான் குருக்ஷேத்திரத்தில் இருக்கிற பார்த்தசாரதியினுடைய முகம். சமவாரியலங்கிருதாஸ்யே. அப்படி ஜொலிக்கிறான் அந்த கண்ணன். பீஷ்மர் சொல்றார், அப்பேற்பட்ட பிரபு வந்தா அவனுக்கு புஷ்பார்ச்சனை பண்ணணும்னு தோணாதா? ஆனால் எங்கன்னா நீ எனக்கு பிருந்தாவனத்தில் காட்சி கொடுத்துருந்தா, நான் பிருந்தாவனத்தில் இருக்கிற மல்லி மந்தாரம் மாலதி எல்லா புஷ்பத்தையும் பறித்து கிருஷ்ணா உனக்கு நான் அர்ச்சனை பண்ணியிருப்பேன். இங்கே குருக்ஷேத்திரத்தில் வந்ததுனால என்னன்னா, மம நிஷித ஷரை விபித்யமான த்வச்சி விலசத் கவஜேஸ்து கிருஷ்ணே ஆத்மாயாயாம். மறுநாள் யுத்தத்துக்கு முதல் நாளே உட்காந்துட்டு அம்பு நன்னா தீட்டுறார். எதுக்கு நல்லா சரக்கு 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 சரக்குன்னு தீட்டுறார். ஏன் அம்பு தீட்டுறாருனா, வரட்ட நாளைக்கு அர்ஜுனன், அந்த அர்ஜுனன் மேலே போடுறதுக்குன்னு தானே சொல்லணும். அர்ஜுனன் மேலே போடுறதுக்கு அம்பு தீட்டலையா, பின்ன என்னத்துக்குண்ணா இந்த கிருஷ்ணன் மேலே போடுறதுக்கு தான். கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா, கிருஷ்ணன் தான் கெடுத்ததே. அவன் அவன் என் பேரன், எந்த தாத்தாவாக இருந்தாலும் பேரன் மேலே அவ்வளவு பாசம் இருக்கத்தானே இருக்கும். அவன் என் பேரன், அவன் யுத்தம் பண்ண மாட்டேன் கிருஷ்ணா, தாத்தா நிற்கிறாரேடா கிருஷ்ணா அப்படிங்கிறேன். உடனே அவன் சொல்கிறான், இந்த கண்ணன் அது ஒன்றும் தாத்தா இல்லைடா, அது வெறும் சரீரம் தாண்டா, தாத்தா ஆத்மா தாண்டா, நீ ஆத்மாவை அடிக்க முடியாதுடா, சரீரத்தை தானடா அடிக்க. அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் மக்லேத்யோ சோஷே வச்ச அப்படின்னு உபன்யாசம் பண்ணி நன்னா இருந்த பிள்ளைய கெடுத்து விட்டான் அந்த கிருஷ்ணன். என் பேரனை அவனை போய் யுத்தத்துக்கு அழைச்சின்னு வந்துட்டான். அதனால என்னன்னா, விட்ட மாட்டேன் இந்த கண்ணனை, நாளைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி மம நிஷித சரைஹி விபித்யமானத்வச்சி விலசத் கவச்சேஸ்து. ஷார்ப்பான தீட்டி அந்த அம்புகளெல்லாம் கொண்டு வந்து யுத்தத்தில் கிருஷ்ணன் மேலே பிரயோகம் பண்ணுவாரான். இதுக்கு சாஸ்திரம் பண்ணியிருக்கேன், அர்ச்சனை பண்ணுறதுக்கு தானே. விஸ்வஸ்மை நமஹான்பார், ஒரு அம்பை எடுப்பார், தொடுப்பார், அடிப்பார். அப்புறம் வஷட்காராய நமஹா, பூதபத்ய பகவத் பிரபவே நமஹா, பூதகிருதே நமஹா, பூதபிருதே நமஹா, பூதாத்மனே நமஹா, பரமாத்மனே நமஹா, முக்தாத்மனே நமஹா, முக்தானாம் பரமாயைகதையே நமஹா அப்படின்னு புங்கான புங்கமான பானங்களை எடுத்து 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 தொடுத்து 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 கிருஷ்ணன் மேலே அட்டிச்சு அவன் கவச்சம் போட்டு இருக்கானே. மம நிஷித ஷரைஹி விபித்யமான த்வச்சி விலசத் கவச்சேஸ்து. எல்லா இடங்கள்லையும் கண்ணனும் அது வெறும் அம்பா இருந்தால் அதை வாங்கிப்பனா. அப்போதான் குருநாதால் சொல்லுவார், பீஷ்மர் எரிஞ்சது அம்பு இல்லையா, அன்பு. அது அன்பா, அன்பால எரிஞ்சதுனால எல்லாத்தையும் பகவான் வக்ஷஸ்தலத்தில் வாங்கிட்டானோ. இப்படி வாங்கினா கிருஷ்ணனுக்கு அங்கேயும் இங்கேயும் கையிலையும் காலிலையும் முதுகலையும் வக்ஷஸ்தலத்திலையும் குத்த
குத்தி ரத்தம் பொங்கிறது இவர் அனுகிரகம் நினைக்கிறார்னா. கிருஷ்ணனுக்கு ரத்தம் பொங்கினா பாவன்னு நினைக்க வேண்டாமோ. விபித்யமானத்வசி விலசத் கவசேஸ்து கிருஷ்ணாத்மா சபதி சகிவஜோ நிஷம்ய மத்யே நிஜபரயோர் பலயோரதம் நிவேஷ்ய ஸ்திதவதி பரசைனிகாயுः அக்ஷ்ணாஹிருதவதி வார்த்தசகே ரதிர்மமாஸ்து. அர்ஜுனா அந்த 2 குழந்தைகளும் பேசுகிற அழகு. இவர் சொல்கிறார் பீஷ்மர், அவன் என்ன சொன்னா, சேனையோர் பயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சுதாயா. வீரபாகு மாதிரி பேசினான் எடுத்த எடுப்புல அர்ஜுனா சொன்னான், கிருஷ்ணா 2 சைன்யத்தின் மத்தியில் கொண்டு ரதத்தை வை, யார் யார் இருக்கானா பார்க்கணும். அப்புறம் அவனு காண்டீவம் செவதே அஸ்தாதனே அடுத்து 4 ஸ்லோகத்தை சொல்ல போகிறான். அவன் சொன்னான்னதும் பகவான் கொண்டு நிறுத்தினான். இப்படி கொண்டு நிறுத்தி இந்த அர்ஜுனன் பயப்படுறான். வியவஹித பிரதனா முகம் நிரீக்ஷ்ய ஸ்வஜனவதாதி முகஸ்ய தோஷ புத்தியா. பகவான் கொண்டு நிறுத்தி இப்படி சொன்னான், ஹே அர்ஜுனா, பார் உன்னுடைய சத்ருக்களை. அப்பாவை பாரு, அம்மாவை பாரு, தாத்தாவை பாரு, பாட்டியை பாருலாம் சொல்லலை கிருஷ்ணா. ஏன்னா வந்தவாள்லாம் அப்போ இல்லையே, அப்படி ஒன்றை நினைக்கலையே. உன்னை பேரன் நினைக்கல, உன்னை தம்பின்னு நினைக்கல துரியோதனன். கர்ணன் உன்னை தம்பின்னு நினைக்கல, யாருமே உன்னை பந்துன்னு நினைக்கல, நீ ஏன் பந்துன்னு நினைக்கிற? கொண்டு ரத்தத்தை நிறுத்திவிட்டு இந்த கண்ணன் கர்ணாந்த தீர்க்க நயனன் ஆச்சே கிருஷ்ணன், எல்லாரும் எழுத்தாப்புல இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு மொழி முறிச்சானா. ஸ்திதவதி பரசைனிகாயு அக்ஷ்ணா ஹிருதவதி. இது யாருக்கு தெரியும்? எழுத்தாப்புல இருக்கிறவளுக்கு தானே தெரியும், அர்ஜுனனுக்கு தெரியாது கிருஷ்ணன் என்ன பண்ணான்னே. எழுத்தாப்புல அத்தனை பேரும் முக்கியமான அவ்வளவு சேனாபதிகளும் நிற்கிறா, பீஷ்மாச்சாரியாலும் நிற்கிறார், எல்லாரும் வில்லையும் அம்பையும் கையில் கதையும் ஆயுதங்களையும் வச்சு நிற்கிறா. ஈவன் அர்ஜுனன் ஓடனத்துக்கு கையால் ஆகாதவன்னு கிருஷ்ணனுக்கு நன்னா தெரியும். லோகத்தில் அர்ஜுனன் ரொம்ப பிரఖ్యాதி பெற்றுட்டான், பெரிய வீரன் வீரன் வீரன். கிருஷ்ணன் இல்லைன்னா ஓடனத்துக்கு லாய்க்கு இல்லை. பரமேஸ்வரனை ஜெயிச்சதோ, பாசுபடாஸ்திரத்தை அவன் பெற்றதோ, இல்லை தேவர்களாக சத்ருக்களாக இருக்கக்கூடிய எல்லா ராட்சசர்களையும் ஜெயிச்சதோ, இந்த யுத்தத்திலேயே கௌரவ சைன்யத்தையே அவன் அடித்து துவம்சமாக்கினதோ எல்லாம் யாருக்கு இருப்பேன்னா கிருஷ்ணன் கிருப்பை. கிருஷ்ணன் இல்லைன்னா அர்ஜுனன் ஒன்றும் இல்லை, அது அவனே சொல்கிறான், அர்ஜுனனே சொல்ல போகிறான். கிருஷ்ணன் அந்தர்தான ஆனான்னதான் இவ்வளவு நாள் எனக்கு தான் பலன் நினச்சேனே, சரதி ஹயாஸ்தே, அதே ஆள் தான், அதே காண்டீவன் தான், அதே ரத்தம் தான், அதே குதிரை தான். ஆனால் என்னுடைய பலத்தை மட்டும் காணுமே. அப்போ இவ்வளவு நாள் எனக்கு பலமாக இருந்தது யாருன்னா கிருஷ்ணன் தானே அப்படின்னு தர்மபுத்திரட்ட கதறி அழறான். பகவான் வைகுண்டத்துக்கு பரப்பிட்டாதான் கொண்டு நிறுத்திவிட்டு எல்லாரையும் இப்படி ஒரு மொழி முழிச்சான். கண்ணன் நல்ல உருண்ட கண்கள், உருட்டி உருட்டி இப்படி இப்படி பார்ப்பான் எல்லாரையும். வெறுமனை பார்க்குறான். நினச்சா பீஷ்மர் சொல்கிறார், எங்களுடைய பிராணனை பூரா கட்டாட்சத்திலேயே வாங்கிவிட்டான். ஸ்திதவதி பர சைனிகாயு அக்ஷ்ணா ஹிருதவதி பார்த்தசகே ரதிர்மமாஸ்து. இவன் கிருஷ்ணா எனக்கு காண்டீவத்தை தூக்க முடியல, பலம் போயிடுத்து, தாத்தாவை எப்படி அடிப்பேன், வாத்தியாரை எப்படி அடிப்பேன் அப்படிங்கும் பொழுது குமதி மகரதாத்ம வித்யாய சரணரதி பரமஸ்ய தஸ்யமேஸ்து. என்ன பேர்பட்ட சாஸ்திரம் கீதைங்கிறது. ஸ்ரீ நாராயண பக்த பத்ம கலிதா அப்படின்னு சொல்லும்படியா எப்போ கீதைங்கிறதுக்கு ஈடா ஒன்று உண்டா லோகத்தில்? குமதி பரத ஆத்ம வித்யாய கீதோபதேசம் பண்ணி அவனுடைய அந்த ஒரு புத்தியை நீக்கி, அஜ்ஞானத்தை நீக்கி அவனுக்கு ஞானம் ஏற்படும்படியாக சொன்னான். அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லை, எத்தனை பேர் அந்த கீதையை பாராயணம் பண்ணி பகவத் சரணத்தை அடைஞ்சிருக்கா. சரணரதி பரமஸ்ய தஸ்யமேஸ்து ஸ்வநிகமபஹாய மத்பிரதிஜ்ஞாம்
ऋतमधिकर्तुमवप्लुतो रथस्थः धृतरथचरणः अभ्ययात् चलद्गुः हरिरिव हन्तुमिभं गतोत्तरीयः தான் சுவானுபூதியை சொல்கிறார். இது என்ன அப்படின்னு கேட்டால் மகாபாரதத்தில் இருக்கிற விஷயந்தான் அது. இருந்தாலும் கூட இதை சூரதாஸ் அப்படிங்கிற மகான் கொஞ்சம் ரொம்ப ராசிக்கமாக சொல்கிறார். ஏன்னா கவிகளுடைய ஒரு சைலி இது. புராணங்கள்லேயோ இதிகாசங்கள்லேயோ ஒரு விஷயம் இருந்தால் அதை கவிகள் அந்த விஷயத்தை பிரதானமாக எடுத்துக்கொண்டு அதை என்னன்னா அது பகவத் விஷயமாக இருக்கிற பட்சத்தில் அதன் என்ன ராசிக்கு ஏற்படும்படியாக அதை அழகாக சொல்லுவா. அதனால் இதுக்கு பிரமாணம் எங்கே இருக்குது அப்படிலாம் கேட்கக்கூடாது. பாகவதத்தில் சொல்கிறார், மகாபாரதத்தில் இருக்கிற கதை தான். அதை சூரதாஸ் கொஞ்சம் ரசித்து அழகாக சொல்கிறார். ஸ்வநிகமம் அபஹாயமத் பிரதிஜ்ஞாயாம் 10 நாள் யுத்தம் ஆறுது. 10 நாள் யுத்தமும் என்ன கௌரவ சைன்யத்துக்கு படுநாசம். பாண்டவ சைன்யத்தில் ஒரு சிப்பாய் கூட போலையா அப்படி காப்பாற்றின்னு இருக்கான் இந்த பகவான். பாண்டவ சைன்யத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் பகவான் காப்பாற்றி கொண்டிருக்கிறான். பீஷ்மரா முன்னாடி நின்று கொண்டு அத்தியாச்சரியமாக யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். பீஷ்மர் தான் சேனாபதி. துரியோதனனுக்கோ பீஷ்மர்கிட்ட நம்பிக்கை இல்லை, கர்ணன்கிட்ட தான் நம்பிக்கை. பீஷ்மரும் நான் இருக்கும் பொழுது கர்ணன் ஏமாத்தான். பீஷ்மாச்சாரியாருடைய பராக்கிரமத்துக்கு முன்னாடி கர்ணன்லாம் வெறும் சோப்பலாங்கி. அதனால என்னென்ன அவரே பொறுப்பு ஏற்றுட்டார். துரியோதனனுக்கும் இது நன்னா தெரியும். இருந்தாலும் கூட 9வது நாள் ராத்திரி சபையை கூட்டி அந்த சபையில் தாத்தாவை எல்லாரும் முன்னாடியும் மானத்தை வாங்குறான். இவனுக்காகத்தானே உட்காந்து உழைக்கிறார். கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் அவரை வெய்யறான். ஒன்றுத்துக்கு லாயக்கு இல்லாத கிழவன் இவர் யுத்தத்துக்கு வரேன்னு 9 நாளாக யுத்தம் பண்ணுறார். நம்ம சைன்யத்துக்கு படு நாசம் அப்படின்னு அக்ஷௌகினியை வெடுத்து, இத்தனை அக்ஷௌகினியை வெடுத்து, காலாட்படை வெடுத்து, குதிரைப்படை வெடுத்து, அது வெடுத்து, இது வெடுத்து, கர்ணனை முதல் நாளே நிறுத்திருந்தேன் என்று சொன்னால் இத்தகைய ஒரு பேரிழப்பு எனக்கு வந்திருக்குமா அப்படின்லாம் எல்லாருக்கும் முன்னாடி போய் இந்த துஷாசனன், ஜெயத்ரதன் இவன்லாம் ஒரு ஆளா மனுஷனா இவனுங்கள்லாம் அவனுக்கு முன்னாடி உட்கார வச்சுண்டு பீஷ்மாச்சாரியால மானத்தை வாங்குறான். ஏன்னா அப்போதான் அவர் கிளம்புவார்னு அவனுக்கு தெரியும். உடனே அந்த சபையில் எழுந்தார். கங்காபுத்திரனான என்னை இத்தகையதான வார்த்தையை சொல்லலாகாதுடா துரியோதனா, என்னுடைய பராக்கிரமம் உனக்கு தெரியாதா? சத்தியசந்தன் நான், பரசுராமரையே ஜெயித்தவன், பரசுராமரையே ஜெயிச்சவர் அவன் யுத்தத்தில். அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி. நாளைய காலமே பாண்டவன்ல ஒருத்தன் கூட மிச்சம் இருக்க மாட்டான். பாண்டவ வம்சமே இல்லாமல் அழிச்சு விடுறேன்பா, பாண்டவனே இருக்க மாட்டான் அப்படின்னு சபதம் பண்ணிவிட்டேன் அப்படின்னார். சத்தியத்தின் மேல சத்தியம். இந்த சத்தியத்தை நான் மீறுவேன் ஆகில் நான் சத்தியசந்தன் அப்படிங்கிறது பொய்யாக போகும், என்னுடைய பிரம்மச்சரியங்கிறது பொய்யாக போகும் அப்படின்னு சபதம் பண்ணிவிட்டார். உடனே இவன்களை வாத்தியங்கள்லாம் வாசிக்க ஆரம்பிச்சுட்டான். நாளைக்கு பஞ்ச பாண்டவர்களை ஒழிப்பேன் அப்படின்னு டம் 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 அப்படின்னு வாசிக்க ஆரம்பிச்சுட்டான். அவர் ஒரு விஷயம் அதுக்கப்புறம் சொன்னார், என் யுத்தம் தடைபடாமல் இருக்குமாகில் அப்படின்னு சொன்னார். அந்த சத்தியத்திலே அது ஒன்று ஆடு பண்ணிட்டார். அதுக்குள்ளே இவனுங்கள்லாம் எல்லாம் மேலெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சுட்டான். ஒரே உற்சாகம். இது எப்படியோ அப்படி இப்படி விஷயம் போய் திரௌபதி காதில் வந்து விழுந்துதான். திரௌபதி துடிச்சு போயிட்டா. தாத்தாவா தாத்தாவா அப்படி சத்தியம் பண்ணிவிட்டா. ஏன்னா அவர் வாக்கு கொடுத்துட்டா, அந்த வாக்கை மீற மாட்டாரே. சத்தியசந்தனாச்சே, பிராணனை விடுவரே தவிர வாக்கு கொடுத்த வாக்கை மீற மாட்டாரே. இப்படி வாக்கை கொடுத்து விட்டாரேன்னு வருத்தப்படுறா. பேரு கஷ்டம் வரும் பொழுது அவளுக்கு யாரை தெரியும்னா கோவிந்தா அப்படிங்கிறவனைத்தான் தெரியும், கண்ணனைத்தான் அவளுக்கு தெரியும். கண்ணன்டக போய் சரணாகதி பண்ணால் கண்ணன் உடனே என்ன ஆச்சுன்னு, கிருஷ்ணா உனக்கு தெரியுமா, தாத்தா காலமே எல்லா பாண்டவாலையும் வதம் பண்ணிவிடுவேன்னு சொன்னாலாம், சபதம் பண்ணிவிட்டாளாம். ஐயோ திரௌபதி தாத்தாவா, நம்ம தாத்தாவாடி, நம்ம தாத்தாவா சொல்லிவிட்டா. ஐயோ என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. இவன் உடனே அழ ஆரம்பிக்கான். என்ன கிருஷ்ணா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியறதுனால தான் உன்னை வந்து நான் கேட்க வந்தேன். நீ என்னமோ ஒத்த நாணயம் போராதுன்னு ரெட்ட நாணயம்னு என் கூட சேர்ந்துட்டு
நீயே இப்படி வண்ண ஆரம்பிச்சுட்டிய, அழ ஆரம்பிச்சுட்டிய. இல்லை திரௌபதி, தாத்தா சொன்னது தான், அது தாத்தாவாலையும் மீற முடியாது, யாரையும் அவரை மீற வைக்கவும் முடியாது. இப்போ என்ன பண்ணலாங்கிற கிருஷ்ணா? எனக்கு ஒரு யோஜனை தோன்றது. என்ன? எனக்கு ஒரு சுவாமிகளை தெரியும், நான் அவர்கிட்ட அழைச்சின்னு போகிறேன், அவர் நோக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார், அவர் ஆசீர்வாதம் பண்ணால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் திரௌபதி. அதுக்கு தான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னதும் ராத்திரி அழைச்சின்னு போகிறான் இந்த திரௌபதியை. குருக்ஷேத்திர அந்த யுத்த பூமியிலேயே அழைச்சின்னு போகிறானாம். கண்ணன் முன்னாடி போக திரௌபதி பின்னாடி நடந்து வரா. ரத்தம் ஓடுறது, கை தலை கால்லாம் சதறி கிடக்கு. திரௌபதி யாருன்னா பத்ரகாளிங்கிறா. திரௌபதி அம்மனாச்சே, இதுக்கெல்லாம் பயப்படுவாளா? அவளே க்ஷத்ரியாணி, வேறுபட்ட வீரியம் உடையவள், இதுக்கெல்லாம் பயப்படுவாளா? கிருஷ்ணன் பின்னாடி ஜெலி ஜெலின்னு நடந்து வரா. அங்கே ஒரு அழகான குட்டீரம், அந்த குட்டீரத்து வாசலுக்கு வர வந்துட்டு உடனே பகவான் சொன்னா, திரௌபதி நீ உள்ளே போய் வெறுமனே ஒரு 3 நமஸ்காரம் மட்டும் பண்ணிவிட்டு வந்துடும், அவர்கிட்ட ஒன்றும் பேசாத, 3 நமஸ்காரம் மட்டும் பண்ணிவிட்டு வந்துடு அப்படின்னு பகவான் சொல்ல, இவள் அங்கேருந்து தலை குனிஞ்சு போய் உள்ளே போனால் யாரோ ஒருத்தர் கத்தி எடுத்து சரக் 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 அப்படி தீட்டின்னு இருக்கார் கத்தியை. இவள் அங்கேருந்து போனால் கொலுசு சத்தம் கேட்டது, ஜல் ஜல்னு கேட்டது. உடனே நமஸ்கரிச்சால், தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னா. மறுபடியும் நமஸ்கரிச்சா, தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னா. மறுபடியும் நமஸ்கரிச்சாள். உடனே என்னத்துக்குமா? அதான் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டேனே, திரும்ப திரும்ப என்னத்துக்கு நமஸ்காரம் பண்ற? இல்லை, நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டேள், இருந்தாலும் கூட அது பழிக்கணுமே, அதுக்காகத்தான் நமஸ்காரம் பண்ணேன். உடனே தலையை தூக்கினார். கங்காபுத்திரனுடைய பீஷ்மனுடைய வாக்கு போய் போகுமாம்மா? பீஷ்மன் கொடுத்தான், நான் வாக்கு கொடுத்தது தான் அப்படின்னதும் உடனே அவள் தாத்தா அப்படின்னா. அப்படி பார்த்தா, திரௌபதி நீ ஏம்மா இந்த சமயத்துக்கு வந்த? நீ ஏன் வந்த? யாரோட வந்த அப்படின்னது எல்லாம் புரிஞ்சு போச்சு அவருக்கு. இது எல்லாம் அந்த பையன் பண்ண வேலை தான். இது அநேகமாக இந்த மாதிரி காரியங்கள்லாம் பீமன் தான் பண்ணுவான். இது பீமனாக தான் இருக்கணுமோ அப்படின்னு நினச்சி, யாரோட நீ வந்த, அவனை காட்டு அப்படின்னு வாசலுக்கு வந்தா ஒரு ஷாலை போத்திண்டு திரௌபதியினுடைய செருப்பை தன் வக்ஷஸ்தலத்தில் வச்சு கட்டிண்டு அப்படி திரும்பி உக்காண்டிருக்கான். ஏன்னா அந்த செருப்பு திரௌபதியோட செருப்பான். அவளுடைய ஜோட எடுத்து கட்டின்னு, என்ன எப்பேற்பட்ட பக்த வத்சலன் இல்லையா பிரபு. அப்படி உக்காண்டிருக்கான், திரும்பினா அவனுக்கு தெரியாதான் இவருக்கு. அவனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பீமன் நினச்சி வந்தா தலைக்கு மேலே அந்த மயில் பீலி ஜிலு ஜிலுன்னு இப்படி ஆடுறது, இப்படி ஜிலு ஜிலுன்னு ஆடுறது இவன் தான் அப்படின்னதான். அங்கேருந்து, கிருஷ்ணா இத்தகைய காரியத்தை நீ செய்யலாமா? நான் என்ன தாத்தா பண்ணேன்? திரௌபதியை அழைச்சின்னு வந்து நான் இப்படி சத்தியம் பண்ணியிருக்கேன், பிரதிகிரகம் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சு என் பிரதிகிரகத்துக்கு பங்கம் ஏற்படும்படியா கொண்டு வந்து நிறுத்திவிட்டியே. நான் என்ன ஏமாத்தினேனா? உங்களுடைய மாட்டு பொண்ணு அவள் எப்படி இருக்காளோ அப்படியே தானே அழிச்சுன்னு வந்தேன். அவளுக்கு மாறு வேஷம் போட்டு அழிச்சுன்னு வந்தேனா? அவள் அப்படியே தானே வந்தவளை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுற நீர்னா பார்த்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கணும். வந்தது யாருனே பார்க்காம ஆசீர்வாதம் பண்ணுறதையும் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன குத்தம் சொல்கிறேன்? அதெல்லாம் இல்லை, நீ தான் சூழ்ச்சி பண்ணிவிட்ட. எப்பொழுது என்னுடைய பிரதிகிரகத்தை, என்னுடைய ஒரு பிரதிஜையை நீ வந்து பங்கப்படுத்தினியோ அப்பொழுது உன்னுடைய பிரதிஜையை நான் பங்கப்படுத்துவேன். கிருஷ்ணன் என்ன பிரதிஜை பண்ணியிருக்கான்னு கேட்ட அப்படின்னு சொன்னா, இந்த மகாபாரத யுத்தத்தில் ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணியிருக்கிறான். எப்போ நீ என்னுடைய பிரதிஜையை கெடுத்தியோ, நாளைக்கு ஒன்ன கிருஷ்ணா நான் சக்கரபாணியா சக்கரதரனா நான் உன்னை பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொன்னார். அப்படிதான் என்னுடைய பிரதிஜையை நீங்கள் பங்கப்படுத்துவேன்னு சொன்னா, நானே என்னன்னா உங்களுடைய யுத்தம் தடைபடாமல் இருக்குமாக சொன்னேரோ இல்லையோ நீங்க. அது என்னன்னா சிகண்டின்னு ஒருத்தன், அவன் முன்னாடி வந்து என்ன நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு இந்த பீஷ்மன், அவன் சிகண்டி ஒரு பேடி, அவன் முன்னாடி வந்து நின்னா யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர். அதனால அந்த சிகண்டி எந்த ஆற்றுல எந்த திண்ணேல படுத்திருந்தாலும் அவனை கார்த்தாளுக்குள்ள எழுப்பி அழைச்சுன்னு கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துவே. ஆச்சு ஆச்சு, நீ ஆச்சு நான் ஆச்சு அப்படின்னா திரௌபதி பாடி கிளம்பலாம் அப்படின்னா திரௌபதி அழைச்சிட்டு கிளம்பி போயிட்டான் கண்ணன். மறுநாள் யுத்தம்
யுத்தமாவது யுத்தம். ருத்ரதாண்டவம் ஆடுறார் இந்த தாத்தா. பீஷ்மாச்சாரியால் புங்கமான பானங்களை போட்டு பாண்டவ சைன்யத்தையே நொறுக்கிறார். லட்சோபலட்ச ஜனங்கள் பிராணனை விடறது சைன்யத்துல. அர்ஜுனன் பயந்தான். கிருஷ்ணா என்ன பண்றதுன்னு தெரியலையே, என்ன பண்றதுன்னு தெரியலையே, இப்படி ஒரு யுத்தம் தாத்தா செய்கிறாளே, எப்படி தடுக்கிறது தாத்தாவேன்னு அர்ஜுனனுக்கே புரியல. பகவானுக்கு வந்துதே பார்க்கணும் கோபம். ஸ்வநிகமம் அபஹாயமத் பிரதிஜ்ஞாயா. பீஷ்மாச்சாரியாருடைய பிரதிஜ்ஞை அவர் கெடுக்கும்படியாக பகவான் செய்வனா? ஏன்னா சத்தியசந்தனாக அவரை வச்சுட்டதே கிருஷ்ணன் தானே. கிருஷ்ண பக்தன் பொய் சொல்லான்னு ஆகுமா? அதனால என்னன்னா அவருடைய தன்னுடைய பக்தனான பீஷ்மனுடைய பிரதிஜையை காப்பாற்றுவதற்காக ஸ்வநிகமம் அபஹாய தன்னுடைய சத்தியத்தை விட்டுவிட்டான். மத் பிரதிஜ்ஞாம் மிருதமதிகர்த்தும் அவப்ளூதோ ரதஸ்தஹ திருதரதசரணஹ அப்யயாத் சலத்கு ஹரிரிவ ஹந்துமிபம் கதோத்தரீயஹ. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்பா இல்லையா, அது கிருஷ்ணன் காட்டுறானா. உடனே ரதத்துல இருந்து ஜல்லுன்னு குதிச்சான். கச்சா அவனது தெரியல, உத்தரையா அவனது தெரியல. கதோத்தரியா அப்படிங்கிறா. கீழே இறங்கி தேர்காலில் இருக்கக்கூடிய சக்கரத்தையை புடுங்கி அதை தலைமையில தூக்கி இந்த தாத்தா மேல போட்டு விடுறேன் பார் அப்படின்னு திருதரத சரணஹா அப்யயாத். அந்த ரதத்தினுடைய சக்கரத்தை தூக்கிண்டு சக்கரபாணி எப்பேற்பட்ட பிரபு, காலச்சக்கரத்துக்கே கைகளில் வச்சுட்டு இருக்கக்கூடிய பிரபு சுதர்சனான்னு கூப்பிட்டா சுதர்சன சக்கரம் வராதா? இந்த சக்கரம் என்னத்துக்குன்னா தாத்தா தலையில போடணும்னு நினைச்சா அந்த சக்கரமே எடுத்துருப்பான். தாத்தா தலையில போடுறதுக்கு இல்ல, சக்கரபாணியா உன்னை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு இந்த சக்கரமே போருமா. அப்படி ஒரு பாவார்த்தம் குருநாத்தால் சொல்லுவா. திருதரத சரணஹா அப்யயாத் சலத்குஹு ஹரிரிவ ஹந்துமிபம் கதோத்தரிய. சிங்கம் மாதிரி வந்தானா. யானையை கொல்றதுக்கு சிங்கம் பின்னாடி வராது, முன்னாடி வந்து யானையினுடைய மஸ்தகத்துல பாஞ்சு ஓங்கி அட்டிக்க மஸ்தகத்தை பொழந்து யானையை வதம் பண்ணான். அத மாதிரி இந்த சக்கரவாணி சிங்கம் மாதிரி வரான் அப்படிங்கிறார். ஹரிரிவ ஹந்துமிபம் கதோத்தரியா. கோபத்துல உத்தரையா வந்தது கூட கிருஷ்ணனுக்கு தெரியலையா, உத்தரியத்தை விட்டுட்டு ஓடி வரான்ங்கிறார். கதோத்தரியா. கிருஷ்ணன் பகவான் ரத்தத்திலேன்னு வந்துட்டான்னு சொன்னா குதிரைகள்லாம் கட்டுப்படாது, அதனால குதிரைகளை கட்டுப்படா வச்சுக்கிறதுக்காக உத்தரியத்தை விட்டுட்டு வந்தானாம். கதோத்தரியா. பகவான் இல்லைன்னு சொன்னா எழுத்தாப்புல இருக்கிற சத்ருக்கள் புங்கமான பானங்களை போட்டு அர்ஜுனனை ஹிம்சை பண்ணிடுவார்கள். அதனால என்னன்னா தனக்கு பதிலாக தன் உத்தரியத்தை போட்டுட்டு வந்தானா. கதோத்தரியா. பகவான் இல்லைன்னு சொன்னா குதிரைகள்லாம் அடங்காது, குதிரைகள்லாம் கண்ணாபின்னான்னு ஓடும். அதனால உத்தரியத்தை போட்டா உத்தரியமே சாரத்தியம் பண்ணுமா, அதனால உத்தரியத்தை போட்டுட்டு வந்தானாம். கதோத்தரியா. அர்ஜுனனுக்கு கவித்வஜன் என்று ஒரு பெயர். அவருடைய துவஜத்துல மேல என்னன்னா ஹனுமார் இருப்பார். இப்ப ஹனுமார் ஏன் உட்காந்துருக்காருன்னா அர்ஜுனனுக்காக இல்லையா, கண்ணனுக்காக உட்காந்துருக்கிறார். இப்ப கண்ணன் போயிட்டான்னு சொன்னா ஹனுமார் போயிடுவார். ஹனுமார் போயிட்டா ஜெகம் ஏற்படாது அர்ஜுனனுக்கு. அதனால ஹனுமார் இருக்கிறதுக்காக தன்னுடைய உத்தரியத்தை விட்டுட்டு வந்தானா. கதோத்தரியா. அர்ஜுனனுக்கு ஜெயம் அப்படிங்கிறது ஏற்பட்டா தலையில ஒரு முண்டாசு கட்டி பட்டாபிஷேகம் பண்ணுவான் இல்லையா, அதனாலே அதையே ஒரு துவஜமாக உத்தரையத்தையே துவஜமாக கட்டி விட்டு அதை மாதிரி விட்டுட்டு ஓடி வந்தானா. கதோத்தரியா. பீஷ்மாச்சாரியோட முக்தி அடைய போறார். மோட்சம் அடைகிற சமயத்துல பகவானுடைய சர்வாங்க சௌந்தரியத்தை பார்க்கணும்னு விரும்பினாரா. பகவான் கவசம் போட்டு உத்தரியத்தை எடுத்து இப்படி என்ன மாதிரி போட்டுட்டு இருந்தான்னு சொன்னா பகவானுடைய வக்ஷஸ்தல அழகு தெரியாது இல்லையா, தன்னுடைய வக்ஷஸ்தலத்தை அழகு காட்டணுங்கிறதுக்காக உத்தரியத்தை போட்டுட்டு வந்தானாம். கதோத்தரியா. பகவானுடைய வக்ஷஸ்தலத்தை எப்பொழுதும் அகலகில்லேல் இறையம் என்று அலர்மேல் மங்கை உரையும் மார்பனா இருக்கக்கூடிய பிரபுவாச்சே. வக்ஷஸ்தலத்துல தானே மோட்சலட்சுமி பெரிய பிராட்டியார் இருக்கிறார். இவருக்கோ மோட்சம் கொடுத்தாகணும். மோட்சம் கொடுக்கணும்னா பெரிய பிராட்டியார் கட்டாட்சம் இல்லாமல் மோட்சம் நிச்சயம் கிடையாது. அதனால வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிராட்டியினுடைய கட்டாட்சம் பீஷ்மாச்சாரியாளுக்கு காட்டணுங்கிறதுக்காக உத்தரியத்தை விட்டுட்டு வந்தானா. கதோத்தரியா. நான் சொன்னதுதான் குறைவு, குருநாத்தால் இதை மாதிரி 100 அர்த்தம் சொல்லும்.
நான் சொன்னது தான் குறைவு. நம்ம மந்த புத்திக்கு எவ்வளவுதான் என்ன ஸ்மரணையில் இருக்கோ அவ்வளவுதான் வரும். அதெல்லாம் பிரமிச்சு படுவா. அப்போ தான் ஒரு 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 விஷயம் பொதுவாக சத்சங்கத்தில் இது கருணாகரணியாக வர விஷயம். ஒரு பெரிய பண்டிட்டு, அந்த பண்டிட்டு பாகவதம் கேட்டது இல்லை. இப்போ மகாபரிவா சொன்னாலாம், குருநாத்தாள்கிட்ட போய் பாகவதம் கேட்டுட்டு வான்னு சொன்னாலாம். அப்படி கேட்டுட்டு வான்னு சொன்னதான் அந்த பெரிய வித்வான் வந்து பாகவதத்தை கேட்டுவிட்டு பிரமிச்சு போய் மோகிச்சு போய் பெரியவாட்டை வந்து சொன்னாலாம், பா 7 நாள் நான் பாகவதம், எனக்கு பாகவதம் தெரியும், எத்தனையோ பேர் பாகவதம் சொல்லியிருக்கா, ஆனால் இதை மாதிரி பாகவதன் சொன்னது லோகத்தில் என் ஜென்மால நான் பார்த்ததில்லை அப்படின்னு அந்த வித்வான் சொன்னாராம். அதில் அவர் உதாகரித்தது இந்த கதோத்தரியா, இந்த ஒரு பதத்துக்கு அவர் அர்த்தம் சொன்னார். எப்படி தான் இப்படி அர்த்தம் எந்த வியாக்கியானத்திலையும் இல்லை, ஒருத்தரும் சொன்னது கிடையாது. அப்படிங்கிற பொழுது பெரியவா சொன்னாலாம், அதை பண்ணவன் தானேப்பா சொல்கிறான் அப்படின்னு சொன்னாலாம் மகாபெரிவா அப்படின்னு. இது நம்ம பக்தாளுடைய நம்மளுடைய சத்சங்கத்தில் இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். கதோத்தரீயா திருதரத சரண அப்யயாத் சலத்குஹோ ஹரிரிவ ஹந்துமிவம் கதோத்தரீயா. அந்த பண்டிட் யாரு அப்படிங்கும் பொழுது அதுலேயும் பக்தாள் சில பேர் சொல்கிறா, அது ஆத்ரேய தாத்தா. தஞ்சாவூரில் ஆத்ரேய மாமான்னு இருந்தா இல்லையா, பெரிய வித்வான், அவர் தானா அது. அவர் அதிலிருந்து சரணாகதி பண்ணவர் தான். பிராணம் போகிற பரியந்தம் குருநாத்தால் தான். இன்னொரு ஆச்சரியம், நாங்கள்லாம் குழந்தைகள், அவர் இப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டார், என் பிராணம் போகிற சமயத்தில் நீங்கள் என் முன்னாடி இருக்கணும், என் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். அவருக்கு குழந்தை எல்லாம் கிடையாது. அவர் போகிறதுக்கு முன்னாடி அவள் ஆத்து மாமி போயிட்டா. அவள் தஞ்சாவூரில் போய் குருநாத்தால் பார்த்தா. அவள் சொன்னார், நீங்கள் இங்கே தானே இருந்தேன். அவர் திருவாராதனை பண்ணிட்டு இருந்த ராமர் இன்னைக்கு ஸ்ரீரங்காத்தில் தான் இருக்கார். தான் திருவாராதனை பண்ணிட்டு இருந்த ராமரை ரங்கண்ணாக்கு கொடுத்துட்டார் அவர், ஸ்ரீ ரங்கண்ணாக்கு. அந்த ராமர் இங்கே தான் இருக்கார். இதெல்லாம் நம்ம விஷயம், நம்ம சத்சங்கத்தில் இருக்கிற ரகசியமான விஷயம். ஏதோ திடீர்னு ஸ்மரணையில் வந்ததுனால சொல்லிவிட்டேன். கதோத்தரியா அப்படி பகவான் ஓடி போக ரத்தம் எங்கேயோ ஓடுறது, எழுத்தாப்புல பார்த்தா உத்தரியம் தான் இருக்கு, கிருஷ்ணனை காணோம், கிருஷ்ணனை காணோம் அப்படின்றதும் அர்ஜுனன் பார்த்தான். இது எங்கேயோ ஓடுறானே இவன், தேர் வேற கவுந்து விடுத்து, ரத்தம் இல்லையோ தேர்ல கவுந்து விடுத்து கீழே ஓடினான். இந்த தாத்தா மண்டையிலேயே போடுறேன் பார் அப்படின்னு ஓடுறான். அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் சரணத்தில் விழுந்து, கிருஷ்ணா கிருஷ்ணா, தாத்தாடா, தாத்தாவாது பாட்டியாவது, இப்போ உண்டில ஆக்கி விடுறேன் பார், இந்த கழவனை ஒழிச்சு விடுறேன் பார் அப்படின்னு கிருஷ்ணன் போறான். இவரோ என்னன்னா அர்ஜுனனும் காலை பிடிச்சி விட்டுடுறா, நம்ம தாத்தாடா கிருஷ்ணா, நீ இப்படி பண்ணக்கூடாது கிருஷ்ணா, நீ சத்தியம் பண்ணிருக்கிய, சத்தியமாவது அதாவது இதாவது. பகவான் இப்போ இப்படி போறான், தன் மேலே சக்கரத்தை போட்டுடுவான் போல இருக்கு. சக்கரபாணியா பகவான் வரும் பொழுது என்ன தோணணும் இருக்கு, கையில் இருக்கிற அம்பெல்லாம் போட்டார், வில்லெல்லாம் போட்டார், 2 கை நீட்டினார். ஏஹி புண்டரீகாக்ஷா, பகவானுக்கு கிருஷ்ணா வாடா என் கண்ணா என் செல்லமே அப்படிங்கிறார். பிராணனை வாங்க வரா, கிருஷ்ணா வா புண்டரீகாக்ஷா, வா கிருஷ்ணா வான்னு கூப்பிடுறா. என்ன ஒரு காட்சி. அப்புறம் அர்ஜுன கிருஷ்ணனை சமாதானப்படுத்தி அந்த சக்கரத்தை பிடிக்கி திரும்ப மாட்டி கிருஷ்ணனை உட்கார வச்சு இதெல்லாம் சொல்கிறார். ஸ்வநிகமம் அபஹாய மத் பிரதிஜாம் ஷித விஷிகஹதா விசீர்ணதம்ஷா க்ஷதஜ பரிப்ளுதா ததாயினோ மே பிரசபம் அபிசசார மத்வதார்த்தம் சபவத்து மே பகவானி கதிர்முகுந்தஹா. பேர்பட்ட பிரபு கிருஷ்ணா, உன்னை எப்படி ஆராதனம் பண்ணணும், கோபிகைகள்லாம் எப்படி உன்னை ஆராதனம் பண்ணா. லலித கதி விலாசவல் குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோருமாணா கிருதமனு கிருதவத்ய உன்மதாந்தா பிரகிருதி மகன் கிலயஸ்ய கோபவத்வஹா. உண்மையான பிரேமைங்கிறது அதுதானே கிருஷ்ணா. அத்தகைய பிரேம, அத்தகைய பக்தி எனக்கு ஒன்னிடத்தில் இருக்கட்டும். விஜயரத குடும்ப ஆத்ததோத்ரே. விஜயரத குடும்பங்கும் பொழுது ஸ்ரீதரியத்தில் ஒரு அர்த்தம் இருக்கு, அது பொதுவான அர்த்தம், ரொம்ப சாமான்யமான அர்த்தம்.
அர்ஜுனனுக்கு எது குடும்பம்னா அவன் ரதமே குடும்பம். அதனால் அர்ஜுனனை ரத்தத்தோடு சேர்த்து அந்த ரத்தத்துக்கு கூட ஒன்றும் ஆகக்கூடாது, அந்த குதிரைக்கு கூட ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு காப்பாற்றுவனான். நக நியமித கண்டோன் பாண்டவ ஸ்யந்தனாஸ்வான் அனுதினம் அபிஷிஞ்சன் அஞ்சலிஸ்தைஹி பயோபிஹி. கிருஷ்ணகிருஷ்ணாமிரத்தை சொல்கிறார், அந்த அர்ஜுனனுடைய குதிரைன்னு அந்த குதிரைகிட்ட கூட அவ்வளவு பாசமா. குதிரையை ஒரேடியாக ஓட்டிகிட்டே இருந்தால் அதுக்கு ரொம்ப களைப்பாயிடும் இல்லையா? டெய்லியும் என்னன்னா காலமே இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த குதிரை ஓடும். சாயரக்ஷ வேலையிலேருந்து மறுநாள் காலமே வரைக்கும் கிருஷ்ணன் எங்கே இருப்பானா? குதிரை கொட்டால் ஏற்பானான். ஏன்னா அர்ஜுனன் குதிரையாச்சே. நகனியமித கண்டூன்னு அந்த குதிரைக்கு அப்படி உடம்பெல்லாம் ஷனம் பிடிக்கும், அப்படி சொரிஞ்சு விடுவானா. நகனியமித கண்டூன் பாண்டவ சிந்தனாஸ்வான். ஏன்னா பாண்டவன் அர்ஜுனனுடைய குதிரையாச்சே. அனுதினம் அபிஷிஞ்சன் அஞ்சலிஸ்தைஹி பயோபிஹி. தினமும் என்னன்னா அந்த குதிரையை குளிப்பாட்டுறது, நன்னா அதுக்கு குளிப்பாட்ட முண்டாசை எடுத்து தலையில் கட்டிண்டு பீதாம்பரத்தை எடுத்து இடுப்பில் சொருகிண்டு அந்த தோத்திரங்கள்லாம் அந்த வேத்திரங்களெல்லாம் எடுத்து இடுப்பில் சொருகிண்டு நிறையா ஜலங்கள்லாம் விட்டு நன்னா சொரிஞ்சு அந்த குதிரையை நன்னா தேய்ச்சி குளிப்பாட்டுவர். குதிரை ஓடாமல் இருக்கணும் இல்லையா? 2 கையால் தேய்க்கிறான். வேணும்னா இன்னும் 2 கையை வர வச்சுக்கலாமா? ஆனால் 2 கையே போரும்னு நினச்சிட்டானா. அதனால் 2 கையால் தேய்ச்சி விடுறான். குதிரையினுடைய கடிவாளத்தையே பிடிக்கணும், இல்லைன்னா குதிரை ஓடி போயிடும். அதனால் என்ன பண்ணானா, அதனுடைய கடிவாளத்தை பல்லால் கடிச்சுண்டு தசன விதிருத ரஷ்மி தேவகி புண்ணியராசி. எப்பேற்பட்ட பிரபு! ஏன் குதிரைக்கு இவ்வளவு பிரேம காட்டுறான் அப்படின்னா அர்ஜுனன் குதிரைங்கிறதுக்காகவா? விஜயரத குடும்பே ஆத்ரதோத்ரே. இதுக்கு ஆச்சரியமான அர்த்தம் குருநாதால் தான் சொல்லுவா. இந்த ரதி சாரத்தியம் பண்ணும் பொழுது இடது பக்கம் போ வலது பக்கம் போன்னு சொல்லணும்னா வாயால் சொல்ல முடியாது. ஏன்னா ரதி யுத்தம் பண்ணிட்டே இருப்பான் இல்லையா? அதனால் என்ன பண்ணுவான்னா சாரதி கீழே உட்காந்துருப்பான், ரதி மேலே நிற்பான். வலது பக்கம் போ இடது பக்கம் போனால் அவளுக்குள்ள ஒரு சங்கியம் வச்சுட்டு இருக்கா. அதை எப்படி தெரியப்படுத்துவான்னா இந்த ரதி அந்த சாரதியை தன் காலால் மிதிப்பானாம். அப்படி மிதிச்சான்னு சொன்னால் இந்த இடத்துல அப்படி மிதிப்பானாம். இப்படி மிதிச்சா அது வலது பக்கம் போகணும் இடது பக்கம் போகணும் அப்படின்னு சங்கியம் வச்சுருப்பாளாம். அந்த மிதியை பகவான் வாங்கிப்பானான். ஏன்னா அர்ஜுனனாச்சே. ஏன் அர்ஜுனனாச்சே? அவ இது இப்போ இல்லை, எப்பயுமே அப்படிதான். அர்ஜுனன் படுத்துப்பான், கிருஷ்ணன் படுத்துன்றான். அர்ஜுனன் அங்கேருந்து வருவான், கிருஷ்ணா சித்த எழுந்துடுறான், நான் படுத்துக்கிறேன்பா. கிருஷ்ணன் எழுந்ததும் அவன் ஹம்சதூலிகா மஞ்சத்தில் படுத்துனுட்டு கிருஷ்ணன் மடியில் கொண்டு காலை போடுவான். கிருஷ்ணன் உடனே பிடிச்சி விடுவான். நமக்கு ஒன்று சோ அப்படி நமக்கு இருக்கு. கிருஷ்ணனுக்கு என்ன அது ரொம்ப போக்கியமாக இருக்கு. கிருஷ்ணனுக்கு அவன் நண்பன் ஆச்சே, 6 உயிர் நண்பன் ஆச்சே. அதனால எல்லாம் தாங்கிப்பனா. விஜயரத குடும்பாத்தோத்ரே திருதய ரஷ்மிணி தச்ரீயேக்ஷணியே பகவதி ரதிரஸ்து மே முமூருஷோ யமிஹ நிரீக்ஷஹதாகதாக சரூபம். ஒன்றுமே இல்லாத எங்களெல்லாம் அடிச்சுட்டு பேரை வாங்கிவிட்டான் இந்த அர்ஜுனா. நாங்கள் எல்லாரும் என்னைக்கு அந்த பகவானை பார்த்தோமா அன்னைக்கே நாங்கள் எல்லாம் போயிட்டோம். யமிக நிரீக்ஷே ஹதாஹா கதாஹா. எங்கே போனேன் எல்லாம் கிருஷ்ணன்டையே போயிட்டோங்கிறார். சரூபம். இது விஸ்வரூப தரிசனம். அந்த விஸ்வரூப யோகம் வருது இல்லையா கீதையில், அதுலேயே பகவானே சொல்கிறான். பகவான் விஸ்வரூபத்தை காட்டினா அர்ஜுன உடனே நம பரஸ்தாத அத பிருஷ்டதே நமோஸ்தே சர்வதே அவசர்வா. எல்லா பக்கமும் விழுந்து இந்த பக்கம் திரும்பினா கிருஷ்ணன், இத கிருஷ்ணா தத கிருஷ்ணா, எந்த பக்கம் திரும்பினாலும் கிருஷ்ணன். நமஸ்காரம் பண்ணா உடனே கிருஷ்ணா தாத்தா வாயில தெரியலாடா, துரோணர் வாயில தெரியல, கிருப்பர் தெரிகிறார், துரியோதனன் தெரிகிறான், எல்லாரும் தெரிகிறாளே. எல்லாரும் தெரிகிறாளா? எல்லாரும் போயிட்டா. ஒன்றும் இல்லாதவாளை தான் இனிமே, பிராணம் இல்லாதவாளை தான் நீ அடிக்க போற. அடிச்சுட்டு அர்ஜுனன் பெரிய வீரன்னு பேரை வாங்கிக்கோடா. அந்த பரிசிரமம் கூட இவனுக்கு கொடுக்க மாட்டான் கிருஷ்ணன். அதை பீஷ்மர் சொல்றார். யமிக நிரீக்ஷே. அர்ஜுனா அடிச்சு நான் போல, கிருஷ்ணன் கட்டாட்சத்திலேயே போயிட்டேங்கிறார்.
யமிஹ நிரீக்ஷ்ய ஹதாக கதாக சரூபம். அப்புறம் கோபிகளை ஸ்மரிக்கிறார். லலிதகதி விலாசவல் குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோருமாணா கிருதமனுகிருதவத்ய உன்மதாந்தாः பிரகிருதிமகன் கிலயஸ்ய கோப வத்வஹாயா. அந்த கிருஷ்ணனிடத்துல எனக்கு பிரேம வேணும், அந்த கிருஷ்ணனிடத்துல எனக்கு பக்தி இருக்கட்டும் அப்படின்னு கிருஷ்ணனை பார்த்துண்டே கண்ணால் பார்த்துண்டு வாயார ஸ்தோத்திரம் பண்ணிண்டு மனசார ஸ்மரிச்சுண்டு எங்கே போவார்? சொந்த சுவாச உபாரமது அப்படின்னு பீஷ்மாச்சாரியால் கிருஷ்ணனிடத்திலேயே ஐக்கியமானார். யோகேஸ்வரர் யோக புருஷால் இப்படி தான் போவா. யோக புருஷால் எப்படி போவாளோ அப்படி சொன்னார் பாகவதத்தில். தர்மபுத்திரன் கதறினானாம். எப்பேற்பட்ட அருமையான தாத்தா, தாத்தாவினாலே அருமைதான் எல்லாருக்கும். இருந்தாலும் இவர் எப்பேற்பட்ட தாத்தா, இப்படி ஒரு தாத்தா கிடைக்குமா? பரம பாகவதனான தாத்தா பாச்சே. அழுதான், கதறினான். செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள்லாம் பாக்யன்னு நினச்சானான். தலையெழுத்துன்னு நினைக்கல. ஐயோ 13 நாள் பண்ணணுமே அப்படிலாம் நினைக்கல. கிடச்சிதே 13 நாள் அப்படின்னு நினச்சி அவ்வளவு சம்ஸ்காரங்களையும் பகவான் பண்ண சொல்ல இவன் தர்மபுத்திரன் பண்ணான். பீஷ்மாச்சாரியால் மோட்சம் அடைஞ்சார். தர்மபுத்திரனை பகவான் இந்திரபிரஸ்தத்தில் உட்கார வச்சு ஹத்வா ஸ்வரிக்த ஸ்பிருதாததாயினஹ யுதிஷ்டிரோ தர்மபிருதாம் வரிஷ்டஹ சஹானுஜஃப் பிரத்யவருத்த போஜனஹ என்று சொல். ஹத்வா ஸ்வரிக்த ஸ்பிருத ஆததாயினஹ எல்லாரையும் வதம் பண்ணி தர்மபுத்திரனை இந்திரபிரஸ்தத்தில் உட்கார வச்சு நிவேஷயித்வா நிஜராஜ்ய ஈஸ்வரஹ யுதிஷ்டிரம் பிரீதமனாஹ பபூவ. ஆச்சரியமாக பாவார்த்தம் குருநாத்தால் சொல்லுவா. கிருஷ்ணனுக்கு ஒரு ஜுரம் இருந்துதான், ஒரு தவிப்பு இருந்துதான். தவிப்பினால ஒரு ஜுரம் இருந்துதான். அது என்னன்னா தர்மபுத்திரனை வாழ வைக்கணுமே, அர்ஜுனனை வாழ வைக்கணுமே, அதை விட திரௌபதி சௌக்கியமாக இருக்கணுமே. அன்னைக்கு துஷாசனை இழுத்துன்னு வந்த அன்னைக்கு அவுத்த சிண்டு தான். அந்த சிண்டை கட்டிண்டு அவன் அண்ணா எண்ணெயெல்லாம் தேய்ச்சி அழகாக பின்னிண்டு அதில் மல்லி புஷ்பங்கள்லாம் கட்டிண்டு அவள் ஜம்முன்னு தர்மபுத்திரன் பக்கத்தில் வந்து உட்காந்து மகாராஜ்யா அவளை உட்கார வைக்கணும் அப்படிங்கிற அந்த தவிப்பு கிருஷ்ணனுக்கு இருந்துகிட்டே இருந்ததுனால அதனால் உடம்பு எப்பயுமே உஷ்ணமாகவே இருக்குமா கிருஷ்ணனுக்கு. இன்றைக்கி என்னன்னா தர்மபுத்திரனை உட்கார வச்சு திரௌபதி சொன்னேன் இல்லையா நீ சௌக்கியமாக வாழ்வேன்னு, உட்காருடா கண்ணா. திரௌபதி அவனுக்கு ஃப்ரெண்டு கிருஷ்ணனுக்கு. திரௌபதியை உட்கார வச்சு தலையில தண்ணியை குடங்குடமா எல்லா தேவசியத்தாத விதுப்பிரதவேன்னு சொல்லி கிருஷ்ணனே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு உயர்ந்த பட்டு வஸ்திரங்கள்லாம் கட்டிட்டு வந்து தர்மபுத்திரனும் திரௌபதியை உட்கார கிரீட்டம் பகவானே சாத் நிவேஷயித்வா நிஜராஜ்ய ஈஸ்வரலா. எது செய்ய முடியாது சர்வேஸ்வரனால. யுதிஷ்டிரம் பிரீத்தவனாக தான் இந்த ஒரு பதம் இருக்கு பார்த்தா, பிரீத்தவனாகங்கிறதுக்கு இதுக்கு தான் அவ்வளோ அர்த்தம். குருநாதால் சொல்லுவார் பிரீத்தமனாக பபூவ அப்படின்னு. பகவான் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு துவாரகைக்கு பகவான் புறப்படுறான் அப்படின்னு. இன்றைய தினம் யுதிஷ்டிர பட்டாபிஷேகத்தோட பீஷ்ம முக்தியோட இன்றைய தினம் பூர்த்தி. மேலே நாளைக்கு தொடர்ந்து பிரதமஸ்கந்த கதைகள். சத்குருநாத் மகாராஜ கீ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.